இந்த நாளிலும் உங்களோடு சம்பாசிக்கத்தக்கதான ஸ்லாக்கியத்தை தந்த தேவனுக்கு என் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்தும் நன்றியும் ஸ்தோத்திரத்தையும் தெரிவித்துக் கொண்டு இந்த நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் இங்கே குழும்பி இருக்கக்கூடிய ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே வாழ்த்தி வரவேற்கிறேன். தேவன் உங்களோடு இருந்து பேசுவார் என்ற நம்பிக்கையோடு ஒரு சிறு ஜெபத்தோடு கடந்து செல்வோம். ஜெபம். சர்வ வல்லமை மிகுந்த எங்கள் அன்பின் ஆண்டவரே, கர்த்தாவே, இதோ இந்த நேரத்தில் நீர் எங்களோடு பேசும். நான் அல்ல, நீர் வெளிப்படும். இந்த அறியாமையின் இருளிலிருந்து கர்த்தாவே பேரொளியாகிய பேரறிவாகிய ஞானத்தை, இயேசு என்னும் கிறிஸ்து என்னும் அந்த ஞானத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக கிருபை செய்துள்ளோம். உமது ஆசீர்வாடுதல் எங்களோடு இருக்க கிருபை செய்துள்ளோம். நாங்கள் வந்தது தேவன் எங்களோடு பேசினார், எங்கள் இருளை போக்கினார் என்று சொல்லி இங்கிருந்து ஒவ்வொருவரும் புறப்பட கிருபை பெறுதலும். வருகின்ற பிள்ளைகள் விரைவாக வந்து சேர கிருபையாயிரும். இன்னும் அநேக ஆத்துமாக்களை கர்த்தாவே வந்திருக்கும் பிள்ளைகள் மற்றவர்களிடத்திலே சொல்லி கூட்டி சேர்க்க கிருபை செய்துள்ளோம். இதற்கு தடையாக இருக்கக்கூடிய எல்லா தடைக்கற்களும் நீர் விலக்கி போடுவீர். ஆம் ஆண்டவரே, உம்மை நோக்கி கெஞ்சுகிறோம். இரக்கமாயிரும், கிருபையாயிரும். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, ஆமேன். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, நேற்றைய தினத்தில் நாம் பார்த்தோம் இந்த டார்வின் தியரி. கொஞ்சம் அந்த செக்யூரிட்டி பட்டனை இது பண்ணிடுங்க. இந்த டார்வின் தியரி இந்த உலகிலே மிகப்பெரிய இருளை கொண்டு வந்துள்ளது. 130 கோடி மக்கள் தேவ நம்பிக்கையற்றவர்களாய் ஆகிவிட்டார்கள். இந்த டார்வின் யார் என்பதை முதலாவது உங்களுக்கு நான் அறிமுகப்படுத்தி இருக்க வேண்டும். ஆனால் நான் அறிமுகப்படுத்தவில்லை. ஏனென்றால் நாம் பின்பு பார்த்துக்கலாம், அவ்வளோ ஒன்றே முக்கியம் இல்லை அப்படின்றதுனால. இருந்தாலும் அவர் யார் என்றது உங்களுக்கு நிறைய பேருக்கு தெரியும். இருந்தாலும் ஒரு சிறிய கருத்துரையோடு உள்நுழைவோம். டார்வின் என்பவர் இங்கிலாந்தில் பிறந்தவர். அவர் இங்கிலாந்தில் அவருடைய தகப்பனார் ஒரு மருத்துவராக இருந்தார். அவர் சிறு வயது முதற்கொண்டு அவர் தகப்பன் நினைத்த காரியத்தை கொண்டு வர இயலாத ஒரு மனிதராக இருந்தார். அது மாத்திரமல்ல, அவர் தாயார் சிறு வயதில் இறந்ததினாலே அவர் கொஞ்சம் துடுப்பாக இருப்பார். பெரிய படிப்பு நாணம் என்றெல்லாம் சிறு வயதில் இல்லை, ஆனால் பின்வரும் காலத்திலே பெரிய நான் என்ற பெயரை பெற்றவராயிருந்தார். அவர் இங்கிலாந்து அந்த பள்ளிகளிலே எல்லாவற்றையும் முடித்து கல்லூரிக்கு போவார் என்று பார்த்தால் அவர் தகப்பனாரை போல அவர் ஒரு மருத்துவர் ஆகுவார் என்று நினைத்தார். ஆனால் அவருக்கு மருத்துவத்தில் நாட்டம் இல்லாததினால் அவர்கள் தகப்பனார் அவரை கொண்டு சென்ற இடம் ஒரு வியப்புக்குரிய காரியம். தெரிந்தவர்களுக்கு நன்றி, தெரியாதவர்களுக்கு இது உரை. ஆகையினால் அவர் அந்த சார்லஸ் டார்வினை அவர் வேதாகம கல்லூரியில் சேர்த்தார். அந்த வேதாகம கல்லூரியில் சிறந்த மாணவனாக வெளிவந்தார். ஆயினும் அவருக்கு இந்த வேதத்தில் உள்ள இந்த படைப்பின் கிரியேஷன், இந்த மகத்துவத்தை காட்டினோம் இல்லை, இது எப்படி தோன்றியிருக்கும் என்ற நாட்டமே அதிகமாக இருந்ததினாலே பின்னொரு காலத்திலே பார்ப்பீர்களா, நான் இங்கிலாந்திலிருந்து நான் எவ்வளோ சுருக்கமாக முடிச்சுட்டு போகணுமோ முடிக்கிறேன். இங்கிலாந்திலிருந்து புறப்படக்கூடிய ஒரு கப்பல் இருந்தது. அந்த வாய்ப்புகள் அவருக்கு அவருடைய ப்ரொபோசர், அதாவது அவருடைய அந்த ஆசிரியர்கள் மூலமாக கிடைத்தது. அதை அவர்கள் அதை பயன்படுத்தி கொண்டு 2 ஆண்டுகள் சென்று வந்து விடலாம் என்று போன இது 4 ஆண்டு முதல் 5 ஆண்டுகள் ஆகிவிட்டது திரும்பி வர. அநேக இடங்களிலே அநேக தேடல்கள் அவருக்குள்ளாக இருந்தது. வேதத்தை தேடுகிறவன் வேதத்தை தேடாத படிக்கு உலகத்திலே வேதத்தை தேடத்தக்கதாக போன கதை தான் இந்த பிரச்சனை. உலகத்திலே நான் உங்களோடு பேசிக்கொண்டு இருக்கிறது யாவும் உலகத்தில் வேதத்தை தேடவில்லை. நேற்றைய தினத்திலே சொல்லிவிட்டேன், வேதத்தில் உலகத்தை தேடுகிறேன். அதை தான் உங்கள் மத்தியிலே சொல்லுகிறேன். ஆனால் வேதம் சொல்லுவதை அவர் பொருட்படுத்தாதபடிக்கு அவர் உலகம் என்ன சொல்லுகிறது என்பதற்கு போனார்.
வேதத்தை கொஞ்சம் அதோடு ஒப்பிட்டு கூட பார்க்கவில்லை. வேதம் தெளிவாக சொல்லியிருது, நீ வேணா இயற்கை இடத்துல போய் என்னை பற்றி கேளு, அது சொல்லுன்னது. ஆனால் இயற்கை இடத்துல அவர் போய் கேட்டது தேவனை குறித்தல்ல, அது எப்படி உருவாச்சுன்னு இவருடைய சிந்தனையை தூண்டியதின் விளைவாக இந்த டார்வின் தேரி, அதாவது பரிணாம கொள்கை என்பது உருவாக்கப்பட்டது. அந்த உருவாக்கப்பட்டது ஏறத்தாழ 150 ஆண்டுகளை கடந்து விட்டது. அவர் பார்ப்பீர்கள் என்றால் 1831 அவர் இதற்கான காரியங்களை புறப்பட்டார். 22 வயதாக இருக்கும்போது அவர் கல்லூரி படிப்புகளுக்கு சென்றார். அவர் பார்ப்பீர்கள் என்றால் ஒரு போதகராக தான் பணியில் சேர்ந்ததை பார்க்கிறோம். சரி, ஒரு நல்ல போதகர். நிச்சயமாக இந்த உலகம் அப்படித்தான் இருக்கிறது. எத்தனை போதகர்களை நாம் ஞாபகம் வைத்திருக்கிறோம், எத்தனை நம் முன்னாடியார்களை ஞாபகம் வைத்திருக்கிறோம். ஆனால் இந்த உலகம் பார்ப்பீர்கள் என்றால் அவருக்கு நன்றி கடன் பெற்று அவர்கள் மரித்து பல ஆண்டுகள் ஆன பிறகு கூட அவரை ஞாபகமாக வைத்திருக்கிறது. உலகம் அவரை ஞாபகமாக வைத்திருக்கிறது. உலகத்தின் மக்கள் அவரை ஞாபகமாக வைத்திருக்கிறார்கள். ஏன் கிறிஸ்துவர்களாகிய நாம் கூட அவர் ஞாபகமாக வைத்திருக்கிறோம். ஆனால் நாம் தேவனை ஞாபகமாக வைத்திருக்கோமா? நாம் தேவனை அறிவித்தவர்களை ஞாபகமாக வைத்திருக்கிறோமா? அதற்கென்று அந்த பிரத்யேகமான வேலைகளை செய்து இருக்கிறோமா என்ற கேள்வியோடு உள்நுழைவோம். அவர்கள் பார்ப்பீர்கள் என்றால் உலகம் முழுவதும் இதை கொண்டு சென்றார்கள். உலகம் முழுவதும் கொண்டு சென்றார்கள். வெறும் 200 வருஷம் கூட ஆகலை. இந்த 200 வருடத்திற்குள்ளாக ஏறத்தாழ பார்ப்பீர்கள் என்றால் 1831 250 வருடம் கூட ஆகவில்லை. இந்த 250 வருடத்திற்குள்ளாக உலகம் முழுவதும் கிறிஸ்துவை அறிந்தது எப்படியோ அப்படியாகவே இந்த டார்வினை அறிந்திருக்கிறார்கள். சிந்தித்து பாருங்கள், இதில் நமக்கு ஒரு பாடம் உண்டு. அஞ்ஞானம், தேவனை விட்டு பிரிக்கக்கூடிய சித்தாந்தங்கள் வேகமாக பரவுகிறது. அவர்கள் ஓடி 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 வேலை செய்கிறார்கள். ஆனால் மெய் தேவனை அறிந்திருக்கிற நாம் எப்படி இருக்கிறோம் என்றால் மிகப்பெரிய கேள்விக்குரியதாக தான் இருக்கிறது. ஒரு முதல் 2 நாளுக்கு முன்பாக ரொம்ப கோபமாக பேசியதை பார்த்திருப்பீர்கள். என்ன செய்வது, நானும் மனிதன் தானே. நேற்றைய தினத்திலே ஒரு சின்ன காரியத்தை பார்த்திருக்கலாம். ஆனால் நிச்சயமாக இன்றைய நாளிலே நாம் தேவனை பார்க்கத்தக்கதாக உள்ள செய்வோம். தேவனுடைய கிரியை எப்படிப்பட்டது என்பதை நாம் பார்ப்போம். இப்படி நாம் ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ள வேண்டும். அனித்தியம் வேகமாக போகிறது, ஏன் நித்தியம் மெதுவாக போகிறது? அதுக்கு வேகமாக ஓட தெரியாதா என்றால் அதை சுமப்புபவர்கள் நாம் வேகமாக போகவில்லை என்பதை புரிந்து கொள்ளுங்கள். இதை பற்றி பேசிக்கொண்டிருந்தால் நேரம் அதிகமாகிவிடும். நாம் காரியத்திற்குள்ளாக கடந்து செல்வோம். நேற்றைய தினத்திலே நாம் பார்த்த வண்ணமாக இந்த டார்வின் தேரி என்பது உலகத்தை ஆட்கொண்டு உலகத்தில் மிகப்பெரிய ஒரு சித்தாந்தத்தை உருவாக்கியது. அதன் விளைவாக 130 கோடி நாத்திகர்கள் உருவானார்கள் என்பதை நீங்களும் நானும் நேற்றைய தினத்திலே பார்த்தோம். இப்பொழுது நேற்றைய தினத்தில் விட்ட முன்பகுதியிலிருந்து பார்ப்போம். இது யாவும் அன்று வரைந்தார். அவருடைய நண்பர் இதை வரைந்து கொடுத்தார். வரைந்து கொடுத்தது உடனே அது அவருடைய சித்தாந்தத்திற்கு ஏற்ற விதமாக இருந்தது. ஏனென்றால் அன்று நுண்ணோக்கி, இந்த ஸ்கேன், இந்த கருப்பையில் இருக்கிறதை பார்க்கக்கூடிய அந்த இதெல்லாம் இல்லை அன்னைக்கு. ஆகையினால இப்படி தான் இருக்குன்ற ஒரு காரியத்தில் அவர்களை அறிவை கொண்டு யோசித்தார்கள். அறிவை கொண்டு யோசிக்கிற எல்லா விஷயமும் இப்படி தான் இருக்கும். அறிவை கொண்டு எதையுமே யோசிக்காதீங்க. இறைவனின் அறிவை கொண்டு யோசித்தால் எல்லாமே உள்ளது உள்ளபடியாகவே தெரியும். இப்பொழுது பார்த்தீர்கள் என்றால் இந்த காரியம் நிரூபணமாக்கப்பட்டதினால் இந்த காரணம் பொய் உரைக்கப்பட்டது, இது மெய் அல்ல என்பதை இன்றைய விஞ்ஞானம், அதாவது மாடர்ன் சயின்ஸ் இதை சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஏனால் இதை கண்கூடாக பார்க்கிறோம். மேலும் பார்த்திருவோம். இது பார்ப்பீர்கள் என்றால் இல்லை என்பதை ஒரு நியூஸ் பேப்பர் அதில் வெளியாக்கப்பட்டதை நீங்கள் போய் பார்த்து கொள்ளலாம். மேலும் பார்ப்பீர்களா, இந்த மரத்தையும் வரைந்து கொடுத்தவர் அவருடைய நண்பர் தான். இப்படி தான் இருந்திருக்கணும், அவருக்கு ஏற்றபடி இருந்ததுனால நீங்கள் எதை தேடுகிறீர்களோ அதை தான் கண்டடைவீர்கள். தேவனை தேடி இருந்தால் நிச்சயமாக அவர் தேவனை கண்டடைந்திருப்பார். அவர் தேவனுக்கு விரோதமான ஒரு காரியத்தை தேடியதினால் தேவனுக்கு விரோதமாக இருந்த அனைவரும் அவரோடு நின்றார்கள். அதன் விளைவாக அவர்கள் தொகுத்து தந்த இந்த காரியத்தையும் அவர்கள் அதை பயன்படுத்தி கொண்டார்கள்.
மேலும் பார்ப்பீர்கள் என்றால் இந்த காரியத்தை எல்லாம் நாம் பார்த்து முடித்து விட்டோம். இதை பேசி கொண்டிருந்தால் நமக்கு இன்றைக்குரிய காரியத்துக்கு போய் சேர முடியாது என்பதை பார்ப்போம். நேற்றைய தினத்தில் நாம் பார்ப்போம். இந்த பகுதி பார்ப்பீர்கள் என்றால் என்ன சொல்லுகின்றது? இந்த மிஸ்ஸிங். மனிதன் குரங்கிலிருந்து வந்தான், குரங்கு இருக்கிறது, மனிதன் இருக்கிறான். இதற்கு இடைப்பட்டது எங்கே என்று ஒரு கேள்வி இருக்கிறது. இதற்கு இடைப்பட்ட இந்த பொருள் எங்கே என்றால் இன்று வரையும் தேடுகிறார்கள் தொல்பொருள் ஆய்வாளர்கள். இன்று வரை கண்டுபிடித்தது இல்லை என்கிறார்கள். இன்று வரை தேடுகிறார்கள் தொல்பொருள் ஆய்வாளர்கள். இதுவரையும் இடைப்பட்ட காரியம் டார்வின் சொன்ன காரியத்தை கண்டடைய முடியவில்லை என்பதை அவர்கள் ஒப்புக்கொள்கிறார்கள். இதிலிருந்து நீங்கள் ஒரு காரியத்தை சிந்திக்க வேண்டும். அப்படி என்றால் இவருக்கு எப்படி இது வந்தது அப்படி என்பதை நாம் பார்க்க போகிறோம். இது பார்ப்பீர்கள் என்றால் நம் மண்டோடு, நம்மளுடைய தலை அந்த மண்டோடாக காணப்பட்டாலும் இது இப்பொழுது இருப்பவர்களுடைய அந்த தலை இல்லை. இது இடைப்பட்டதாக காணப்படுகிறதை பார்க்கிறோம். குரங்குக்கும் மனித அந்த மண்டை ஓட்டிற்கும் இடைப்பட்ட ஒரு மண்டை ஓட்டை அவர்கள் அறிவித்து அவர்களுடைய சித்தாந்தத்தை நிரூபிக்க முயற்சித்தார்கள், வெற்றியும் கண்டார்கள். அதன் விளைவு இப்பொழுதும் அதை யாராலையும் பெரிய அளவுலேயே நீங்கள் இதை கேட்கறதுக்கு இந்த நிமிடத்தில் ஒரு சிறு கூட்டம் கலந்து கொண்டு இருக்கீங்க. ஆனால் இதை உலகம் முழுவதும் ஈஸியாக நேற்றைய தினத்திலே சொல்லியாச்சு. உலகம் முழுவதும் பள்ளி கல்லூரிகள் எல்லா இடத்துலையும் அறிவியலாளர்கள் எல்லாத்தையும் சொல்லித்தர்றது இதை தான் சொல்லித்தராங்க. ஆகையினால இது வேகமாக போகுது. ஆனால் நம்ம ரொம்ப மெதுவாக போகிறோம். அட்லீஸ்ட் அதோட வேகத்துக்கு போனாலே மைனஸ் தான் பண்ண முடியுமே தவிர அதை டவுன் பண்ண முடியாது. எப்போ இதை நம்ம டவுன் பண்ண போகிறோம்? இத்தனை நாள் நம்ம தெரியாத இருந்தோம். இன்றைக்கி தெரிஞ்சுக்கிட்டோம்னா இதை டவுன் பண்ணுவதற்கு முதலாவது வேகமாக செல்வோம், அநேகரை கூட்டி சேர்ப்போம். இந்த கூட்டம் இன்டர்நேஷ்னல் கூட்டம். லண்டன்லேருந்து வர்றாங்க, அமெரிக்காவிலேருந்து வர்றாங்க, மலேசியாவிலேருந்து வராங்க, இந்தியா தேசத்துலேருந்து வராங்க, இன்னும் பல நாடுகள்லேருந்து வராங்க. ஆனால் பல எல்லாம் கலந்து கூட பார்த்திங்கன்னா ஒரு சிறிய கூட்டம் தான் இருக்குது. இவ்வளோதானா அப்படின்னா என்ன தெரியல, நான் என்ன சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. அதை நம்ம தான் செய்யணும், நமக்காக வேறு யாரும் செய்ய மாட்டாங்க. சரி, இதை புரிந்து கொண்டால் உங்களுடைய வேகம் அதிகமாக இருக்கும் என்று நினைக்கிறேன். இல்லை என்றால் அதுவும் எனக்கு தெரியவில்லை. பார்ப்போம். இப்பொழுது அதை குறித்து திரும்பவும் ஒரு ஆராய்ச்சி பண்ணினார்கள். இந்த மண்டோடு இவருக்கு மாத்திரம் எங்கே கிடைத்தது என்று பார்த்தார்கள். அப்பொழுது அவர் நான் இந்த இடத்திலே இருந்து எடுத்தேன் என்று சொன்னதை அந்த இடத்தை சுற்றிலும் நோண்டி பார்த்தார்கள் ஒரு குழுவினர்கள். நோண்டி பார்த்தபொழுது என்ன நடந்தது என்பதை பார்க்க போகிறோம். நோண்டி பார்த்ததிலே பார்ப்பீர்கள் என்றால் அவர் சொன்ன மாதிரி ஒரு மண்டோடு கிடைக்கவே இல்லை. சரி, இவர் ஒரு சப்மிட் பண்ணார் இல்லைங்களா? அந்த சப்மிட் பண்ண அந்த மண்டோடைகளை என்ன செய்தார்கள்? எடுத்து ஆய்வு பண்ணினார்கள். ஆய்வு பண்ணும் பொழுது என்ன நடந்தது என்று பார்ப்பால் குரங்கின் தாடை எலும்பையும் மனிதனுடைய அந்த மேற்பகுதியும் இணைத்து இடைப்பட்ட ஒரு மனித இனம், குரங்கிற்கும் மனிதனுக்கும் இடைப்பட்ட ஒரு இனத்தை நாங்கள் இதோ தொல்பொருள் ஆராய்ச்சியின் மூலமாக, அதாவது எலும்பு கூடுகளின் வழியாக கண்டுபிடித்தோம் என்று சப்மிட் பண்ண அந்த அதே எலும்பை எடுத்து ஆராய்ச்சி பண்றாங்க ஆராய்ச்சியாளர்கள். ஆராய்ச்சி பண்ணும் போது பார்த்தீங்கன்னா இந்த பகுதி இருக்கு இல்லைங்களா, இந்த பகுதி பார்த்தீங்கன்னா மனிதனுடைய பகுதி அல்ல, இந்த பகுதியும் வித்தியாசமானதாக காணப்பட்டது. என்ன என்று பிரித்தால் அது பிரத்யேகமான நமக்கு இப்போ புரிஞ்சுக்கணும்னா ஒரு கோந்து அல்லது கம், ஒரு பேஸ்ட் போட்டு ஒட்டி வைத்திருக்கிறதை கண்டுபிடித்தார்கள். ஏனென்றால் இப்படியேப்பட்ட இது வேற எங்கேயும் இதுவரையும் கண்டுபிடிக்க முடியல. அப்படி இருக்கும் போது அதை அப்படியே ஆராய்ச்சி பண்ணும்போது இது இவர்கள் அவர்களுடைய தேரியை நிரூபிக்கத்தக்கதாக இப்படியேப்பட்ட ஒரு பித்தலாட்டத்தை பண்ணினார்கள் என்பதை கண்டுபிடித்து விட்டார்கள். கண்டுபிடித்த விஷயம் இன்னும் உலகத்திற்கு வேகமாக போய் சேர மாட்டேங்கிறது. இதை கண்டுபிடிச்சு பல நூற்றாண்டு ஆயிடுச்சு, ஆனா இன்னும் இது போய் சேர மாட்டேங்குது. ஒரு சில நூற்றாண்டு கடக்க போகுதுன்னு நினைக்கிறேன். ஆனா அவர் சொன்னது மட்டும் இன்னும் நிலைச்சிக்கிட்டு இருக்குது. மேலும் பாருங்க, இதற்கான காரியங்கள் இந்த பத்திரிகையிலே போடப்பட்டு இருக்கிறதையும் நீங்கள் பார்க்கலாம். தேதியும் இட்டு இருக்கிறேன். மேலும் பாருங்கள், இந்த நியூயார்க் இந்த இதுலேயும் பார்த்தீங்கன்னா, நீங்கள் பார்த்தீங்கன்னா போய் கூகுளில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இதுலேயும் அவருடைய பித்தலாட்டத்தை முழுக்க அவர்கள் கூறியிருக்கிறதை பார்க்கலாம்.
இப்பொழுது உங்களிடத்தில் மிகப்பெரிய ஒரு கேள்வி இருக்கிறது. நேற்றைய தினத்தில் பார்ப்பீர்கள் என்றால் எப்படியெல்லாம் பார்த்தோம்? மனிதர்கள் உங்களுடைய சேஃப்டி இதுவை கொஞ்சம் க்ளோஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா நல்லாயிருக்கும். வேறு எங்கேருந்தோ சவுண்டு கொஞ்சம் வந்துக்கிட்டு இருக்குது. யாரோ வேற இருக்கிறாங்க, அதையும் கொஞ்சம் பார்த்துக்குங்க. ஓகே. இப்போ இப்படி இருக்கும் பொழுது பார்ப்பீர்கள் என்றால் மனிதர்கள், அவர் ஒரு காரியத்தை நமக்கு விட்டு சென்றார், நல்ல மனுஷன். சப்போஸ் இதை நீங்கள் இல்லை என்று சொல்வதற்கு வாய்ப்புகள் இருந்தால் ஒரு சில காரியத்தை சொல்லி போயிருக்கிறார்கள். அதை இப்பொழுது நாம் காணொளியாக பார்க்க போகிறோம். ஒரு நிமிடம். ஆமாம் கொஞ்சம் சாரி தடங்களுக்கு வந்து idea of how small and complex cells are. A typical cell from you or me, called a eukaryotic cell, is probably 1/10 of the size of the head of a pin. And yet in that single cell there are about 3 billion units of DNA making out the chromosomes, and those 3 billion units make the molecular machines of the cell, literally machines that make the cell work. With computer animation, we can enter the cell. Here, the staggering complexity of its molecular machinery is clearly seen. It's like going into an automobile factory. The factory has a large number of machines. The parts have to fit together in very specific ways to do their jobs, and if things go wrong, the cell is in big trouble. And just one cell is enormously complex, but humans, you and I, are made from trillions of cells, and those trillions of cells have to fit together in the right way and do their own job. Darwinism was a lot more plausible when we were thinking about globs of protoplasm than it is when we're thinking about molecular machines. Each of these biochemical machines is a masterpiece of engineering and nanotechnology. They are essential to functions as vital and diverse as vision, photosynthesis, and the production of energy in the cell. Michael Behe has studied several of these machines, including the flagellum, a remarkable rotary motor. I remember the first time I looked in a biochemistry textbook and I saw a drawing of something called a bacterial flagellum with all of its parts in all of its glory. It's had a propeller and the hook region and the drive shaft and the motor. And I looked at that and I said, that's an outboard motor. That's designed. That's no chance assemblage of parts. Behe's reaction was not surprising, especially when the bacterial flagellar motor is animated and magnified more than 50,000 times to display the details of its construction and operation. It's got some tail proteins which act as the propeller. When the flagellum rotates, these push against the water and therefore push the bacterium forward. And the motor uses a flow of acid from outside of the cell to the inside of the cell to power the turning. The bacterial flagellum has 2 gears, forward and reverse, water-cooled, proton motive force. It has a stator, it has a rotor, it has a U-joint, it has a drive shaft, it has a propeller. It's not convenient that we give them these names. That's truly their function. Since its discovery, biologists have tried to understand how a machine of such superb design could have arisen gradually, without foresight or plan, through the biological pathway Darwin envisioned.
In his study of evolution and molecular machines, Michael Behe has raised a significant challenge to the creative power of Darwin's mechanism of natural selection. It is called irreducible complexity. The concept of irreducible complexity also applies to biological machines, including the bacterial flagellum. All told, there are about 40 different protein parts which are necessary for this machine to work. And if any of those parts are missing, then either you get a flagellum that doesn't work because it's missing the hook or it's missing the drive shaft or whatever, or it doesn't even get built within the cell. You can't put something like that together gradually because they need a large number of parts interacting with each other at the same time before they work at all. Without the tools to observe the machinery of the cell, and long before the idea of irreducible complexity, Charles Darwin offered a way to test his own theory. In Origin of Species, he wrote, "If it could be demonstrated that any complex organ existed, which could not possibly have been formed by numerous, successive, slight modifications, my theory would absolutely break down." Darwin acknowledged that if someone identified a biological system that could not have been constructed in incremental steps over long periods of time, then his theory would be invalid. And what Michael Behe and others have discovered is the existence of biological machinery that cannot be explained away by Darwinian processes. Darwin's failed predictions have in fact falsified his own theory. Falsified his own theory. இப்பொழுது பார்த்திருப்பீர்கள், இது சிறு குறுப்படம் என்று நினைக்காதீர்கள். நிச்சயமாக ஆங்கிலம் படித்த அனைவருக்கும் இது நன்றாக புரிந்திருக்கும். ஆனால் ஆங்கிலம் தெரியாதவர்களுக்கு நான் சிறிய சுருக்கத்தை உங்களிடத்தில் கூறி நாங்கள் கடந்து செல்ல இருக்கிறோம். இப்பொழுது பார்த்து கொண்டிருந்தது ஒரு லெபார்ட்டரியோ இல்லாட்டு ஒரு பெரிய ஒரு கம்பெனி, அதாவது பார்த்திங்கன்னா ஒரு சோதனை கூடமோ அல்லது ஒரு ஃபேக்ட்ரி தொழிற்சாலையோ அல்ல. நம் உடலில் எப்படி நம் செல்கள், நம்மளுடைய செல்கள் எப்படி இயங்குகிறது, எப்படி நம் உடலிலே எப்படியெல்லாம் இவைகள் செயல்படுகிறது என்பதை நீங்கள் பார்த்தீர்கள். டார்வின் இதை பார்க்கவில்லை. ஏனென்றால் இந்த கருவிகள் அப்பொழுது நான் கண்டுபிடிக்கவில்லை. நம்மளுடைய உடல் எப்படி இயங்குகிறது என்றால் ஒரு தொழிற்சாலையை போல இயங்குகிறதாம். எல்லாம் கட்டமைப்போடு இருக்கிறதாம். ஒன்று கூட கட்டமைப்பு, அதாவது ஒழுங்கு இல்லாமல் அது தெரியவில்லையாம். எல்லாம் ஒழுங்குபடுத்தி, அதாவது நீங்க பார்ப்பீர்கள் சாலையிலே பயணிக்கும் பொழுது எப்படி ஒழுங்காக வண்டி ஓட்டக்கூடிய, இங்கே சிங்கப்பூர் மேலை நாடுகள்னா பார்த்தீங்கன்னா ஒழுங்காக வண்டி ஓட்டுவாங்க. அப்படி பார்க்கும்போது அழகாக இருக்கும். இந்திய தேசத்தில் அதை நம்ம கடைப்பிடிக்கிறது இல்லை, கொஞ்சம் கடைப்பிடிச்சா நல்லாயிருக்கும். அப்படி ஒழுங்காக இயங்கக்கூடிய அந்த சாலைகள் எப்படி இருக்கிறதோ, ஒழுங்காக இயங்கக்கூடிய அந்த எறும்புகள் எப்படி அவைகளை நடத்துகிறதோ, அப்படியாக நம் உள்கட்டமைப்பு ஒரு ஃபேக்ட்ரி போல இயங்குது, ஒரு மோட்டர் போல இயங்கின்னு இருக்குது. அதில் என்னென்ன நடக்குது அப்படி என்பதை தான் நீங்களும் நானும் இவ்வளோ நேரம் பார்த்தோம். இன்னும் ஒரு சில காரியத்தை நாம் அடுத்ததாக பார்க்க இருக்கிறோம். இதற்குரிய காரிய விளக்கங்களிலே தமிழாக்கம் முடிந்த அளவுக்கு பண்ணியிருக்கிறோம். பாருங்கள், குறைகள் இருந்தால் மன்னித்துக் கொள்ளுங்கள். அம்மா படிக்கலாம். எப்படி என்பது பற்றி பெரும்பாலான மக்களுக்கு தெரியாது மற்றும் சிக்கலான செல்கள் ஒரு பொதுவானவை. புதிய வல்ல யூகோரிடியக் இருந்து செல் அநேகமாக அதன் 10ல் 1 பங்கு ஆகும். ஒரு முள் தலை மற்றும் இன்னும் அந்த ஒற்றை செல் சுமார் 3 பில்லியன் அலகுகள் உள்ளன. DNA குரோமோசோம்களை உருவாக்குகிறது மற்றும் அந்த 3 பில்லியன் அலகுகள் மற்றும் கலத்தின் மூலக்கூறு இயந்திரங்கள் உண்மையில் கலத்துடன் வேலை செய்யும் இயந்திரங்கள். கணினி அனிமேஷன் நாம் காலத்தில் நுழையலாம். இங்கே அதன் அதிர்ச்சியூட்டும் சிக்கலானது. ஐயா கொஞ்சம் மேலே இழுத்து கீழே தெரியலையே, இன்னும் கொஞ்சம் மேலே போகணும் ஐயா. மூலக்கூறு இயந்திரங்கள் தெளிவாக காணப்படுகின்றன.
இங்கே நம் உடல் அமைப்பின் காரியங்கள் எப்படி என்பதை தமிழாக்கமாக ஒரு சில தவறுகள் இருக்கலாம். எழுத்து காரியங்கள் நேர்த்தியாக மொழிபெயர்க்கக்கூடிய அளவுக்கு திறனாளிகள் நாங்கள் அல்ல. முடிஞ்ச அளவுக்கு பண்ணியிருக்கிறோம். பாருங்கள். அடுத்து, இது ஒரு ஆட்டோமொபைலுக்கு செல்வது போல் தொழிற்சாலையில் அதிக எண்ணிக்கையில் உள்ள பாகங்கள் பொருத்த வேண்டிய இயந்திரங்களின் செய்ய மிகவும் குறிப்பிட்ட வழிகளில் ஒன்றாக அவர்களின் வேலைகள் மற்றும் விஷயங்கள் தவறாக நடந்தால் இது செல் பெரிய சிக்கலில் உள்ளது மற்றும் ஒரு செல் மட்டுமே மிகப்பெரிய சிக்கலானது. ஆனால் மனிதர்கள் நீங்கள் அந்த ட்ரில்லியன் கணக்கான காலங்களிலிருந்து உருவாக்கப்படுகிறேன். அந்த ட்ரில்லியன் கணக்கான செல்கள் பொருந்த வேண்டும். சரியான வழியில் ஒன்றாகச் செய்து அவற்றை செய்யுங்கள். சொந்த வேலை டார்வினிசம் இன்னும் நிறைய இருந்தது. நாங்கள் நினைக்கும் போது நம்பத்தகுந்த எப்போது என்பதை விட புரோட்டோபிளாசின் குளோப்ஸ் நாங்கள் மூலக்கூறு இயந்திரங்களை பற்றி சிந்திக்கிறோம். இந்த உயிர் வேதியியல் இயந்திரங்கள் ஒவ்வொன்றும் பொறியியல் மற்றும் நானோ தொழில்நுட்பம் அவசியம். பார்வை போன்ற முக்கிய மற்றும் மாறுபட்ட செயல்பாடுகள், ஒளிச்சேர்க்கை மற்றும் உற்பத்தி, இந்த இயந்திரங்களில் பலவற்றை படித்தார். ஃப்ளாஜெல்லம் உட்பட ஒரு குறிப்பிடத்தக்க ரோட்டரி மோட்டார் தான் முதல் முறையாக நினைவில் கொள்கிறேன். ஒரு உயிர் வேதியியல் பாடப்புத்தகத்தில் பார்த்தேன். ஏ என்று அழைக்கப்படும் ஒன்றை வரைந்து பாக்டீரியா ஃப்ளாஜெல்லம் அதன் எல்லா மகிமையிலும் உள்ள பாகங்கள், ஒரு ப்ரொப்பல்லர் மற்றும் கொக்கி பகுதி மற்றும் டிரைவ் ஷாஃப்ட் மற்றும் மோட்டார் மற்றும் என்பதை நான் பார்த்தேன். அது ஒரு என்று சொன்னேன். வெளிப்புற மோட்டார் மற்றும் அது உங்களை வடிவமைத்து உள்ளது. நம்ம எப்படியெல்லாம் வடிவமைத்து உள்ளது என்பதை ஆங்கிலத்தில் கேட்டும் இப்போ தமிழிலே வாசித்து கொண்டு இருக்கிறோம். நாம் உடல் முழுக்க காம்ப்ளிகேட்டட், அதாவது சிக்கலானது, ஆனாலும் ஒழுங்குமுறையோடு நடக்கிறது என்றதை தான் அவர்கள் விவரித்து கூறியிருக்கிறதை நாம் படித்து கொண்டு வருகிறோம். மேலும் பார்ப்போம். பாகங்கள் தேனீக்களின் எதிர்வினை ஆச்சரியம் அல்ல. குறிப்பாக பாக்டீரியா ஃப்ளாஜெல்லா பொது மோட்டார் அனிமேஷன் செய்யப்பட்டு மேலும் பெரிதாக்கப்படுகிறது. விவரங்களை காண்பிக்க 50,000 முறைக்கு மேல் அதன் கட்டுமானம் மற்றும் செயல்பாடு. இது செயல்படும் சில வால் புரதங்கள் கிடைத்துள்ளன. ஃப்ளாஜெல்லம் சுழலும் போது உந்து சக்தி, இவை தண்ணீருக்கு எதிராக தள்ளப்படுகின்றன. எனவே அவை பாக்டீரியத்தை தள்ளுகின்றன. முன்னோக்கி மற்றும் மோட்டார் ஒரு ஓட்டம் பயன்படுத்துகிறது. திருப்பத்தை ஆற்றுவதற்கு கலத்தின் உள்ளே பாக்டீரியா ஃப்ளாஜெல்லத்திற்கு 2 ஆண்டுகள். தரை மூவஸ் நீர் குளிரூட்டப்பட்ட புரோட்டான் நோக்கம் படைக்கும் ஒரு ஸ்டேட்டர் உள்ளது. அது ஒரு ரோட்டார் உள்ளது. நீங்கள் அதை செய்ய ஒரு டிரைவ் ஷாஃப்ட் உள்ளது. ப்ரொப்பல்லர் நாம் வசதியாக இல்லை. உண்மையிலேயே அவர்களின் பெயர்களை கொடுங்கள். அதன் கண்டுபிடிப்பு உயிரியலாளர்கள் இருப்பதால் ஒரு இயந்திரம் எப்படி என்பதை புரிந்து கொள்ள முயற்சித்தது. அத்தகைய அற்புதமான வடிவமைப்பு எழுந்திருக்கலாம். சைடர் திட்டத்திற்கு படிப்படியாக இல்லாமல் டார்வின் உயிரியல் பாதை பரிணாம வளர்ச்சியை பற்றிய அவரது ஆய்வில் கற்பனை செய்யப்பட்டது. மூலக்கூறு இயந்திரங்கள் மைக்கேல் பெஹே ஒரு குறிப்பிடத்தக்க சவாலை எழுப்பியது. டார்வின் பொறிமுறையின் படைப்பு சக்தி, இயற்கை தேர்வு அது அழைக்கப்படுகிறது, மறுக்க முடியாத சிக்கலானது. மறுக்க முடியாத சிக்கலானது பொருந்தும் உள்ளிட்ட உயிரியல் இயந்திரங்கள். பாக்டீரியா ஃப்ளாஜெல்லம் 40க்கு மேற்பட்டவை உள்ளன. தேவையான புரத பாகங்கள். இந்த இயந்திரம் வேலை செய்ய வேண்டும் மற்றும் அவற்றில் ஏதேனும் இருந்தால் பாகங்கள் காணவில்லை. பின்னர் நீங்கள் ஒன்றை பெறுவீர்கள். ஃப்ளாஜெல்லம் வேலை செய்யாது, ஏனெனில் அது கொக்கி அல்லது இல்லை. உங்களால் முடியாத கலத்திற்குள் கூட கட்டமைக்கவும் அது போன்ற ஒன்றை ஒன்றாக வைக்கவும். படிப்படியாக அவர்களுக்கு ஒரு பெரிய தேவை. ஒவ்வொன்றிலும் தொடர்பு கொள்ளும் பகுதிகளின் எண்ணிக்கை.
மற்றவர்கள் அவர்கள் வேலை செய்வதற்கு முன்பு அதே நேரத்தில் அனைத்தும் கவனிக்க கருவிகள் இல்லாமல் களத்தின் இயந்திரங்கள் மற்றும் நீண்ட காலத்திற்கு முன்பே மறுக்க முடியாத சிக்கலான யோசனை சார்ல்ஸ் டார்வின் அவரை சோதிக்க ஒரு வழியை வழங்கினார். அவர் எழுதிய உயிரினங்களின் தோற்றம் அதை நிரூபிக்க முடிந்தால் சிக்கலான உறுப்பு இருந்தது, அது முடியவில்லை, பலரால் உருவாக்கப்பட்டிருக்கலாம், அடுத்தடுத்த சிறிய மாற்றங்கள் என்று கோட்பாடு முற்றிலும் உடைந்து விடும். யாராவது இருந்தால் அதை டார்வின் ஒப்புக்கொண்டார். ஒரு உயிரியல் அமைப்பை அடையாளம் கண்டுள்ளதில் கட்டப்பட்டிருக்க முடியாது. நீண்ட காலத்திற்கு அதிகரிக்கும் படிகள் நேரம் பின்னர் அவரது கோட்பாடு செல்லாது. மைக்கேல் பெஹே மற்றும் பிறரிடம் என்ன இருக்கிறது கண்டுபிடிக்கப்பட்டது? இருக்க முடியாத உயிரியல் இயந்திரங்கள் டார்வினிய செயல்முறைகளால் விளக்கப்பட்டது. டார்வின் தோல்வியுற்ற கணிப்புகள் உண்மையில் உள்ளன. அவரது சொந்த கோட்பாட்டை பொய்யாக்கியது. இப்பொழுது பார்த்தீர்கள், இவர் மிகப்பெரிய உயிரியல் ஒரு ஆராய்ச்சியாளர். இவர் இன்று நிரூபித்து இருக்கிற காரியத்தின் பிரகாரம் அவர் முன்பாகவே, அதாவது டார்வின் ஒரு காரியத்தை சொல்லிட்டார். பின்வரும் காலங்களில் இந்த உயிரியலின் காரியங்கள் சிக்கலானது என்பதை நிரூபிக்கப்பட்டால் என்னுடைய தோல்வியை நான் ஒப்புக்கொள்கிறேன் என்று அவர் கைப்பட எழுதி வைத்த பிரகாரம் இன்றைய காலகட்டத்தில் அவருடைய இந்த கோட்பாடு தோல்வி அடைந்து இருக்கிறது என்பதை இன்றைய விஞ்ஞானிகள் அநேகர் ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கிறார்கள். இதை அறியாமல் அநேக நாத்திகம் பேசுகிறவர்களும் பேசிக்கொண்டுதான் இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். இப்பொழுதும் பார்ப்பீர்கள் என்றால், இப்போ பேச போறவர் யாருன்னு கேட்டீங்கன்னா ஒரு நார்த்திகர். அவர் கிரியேஷனை ஏற்றுக்கொள்ளாதவர். அவரை இப்போ பார்க்க போறோம். அவர் என்ன சொல்றாருன்ட்டு பார்த்துட்டு நம்ம அடுத்த காரியத்துக்கு போவோம். At the details of biochemistry and molecular biology, you might find a signature of some sort of designer. Wait a second. Richard Dawkins thought intelligent design might be a legitimate pursuit? And that designer could well be a higher intelligence from elsewhere in the universe. But that higher intelligence would itself have had to have come about by some explicable or ultimately explicable process. It couldn't have just jumped into existence spontaneously. That's the point. So அவர் ஒரு மிகப்பெரிய நார்த்திகர். அவரிடத்திலே அவர்கள் நேர்காணல் காணும் பொழுது கேட்கிறார்கள், இது எல்லாம் எப்படி அப்படி என்றால் இதுக்கு கட்டாயம் ஒரு டிசைனர் வேணும்னு ஒத்துக்கிட்டார். கட்டாயம் இதுக்கு ஒரு டிசைனர் இருந்தே ஆகணும் அப்படின்றார். ஏன்னா எல்லாம் ஒழுங்கும் கிரகமாக இருக்கிறது, இயலவே இயலாது. இதை ஒருவர் ஒருங்கிணைத்து இருக்க வேண்டும், ஒரு மிகப்பெரிய டிசைனர் இருக்கணும்னு ஒத்துக்கிறார். செகண்ட், அந்த டிசைனர் யாரா இருக்கணும்னு கேட்டிங்கன்னா அவர் மிகப்பெரிய ஜீனியர், அவர் பெரியவர் அவர் அப்படின்றார். அவர் யார்? அவரை குறித்து தான் நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். அந்த தேவனை குறித்து தான் நம்ம இப்போ பேசிக்கிட்டு இருக்கிறோம். நாத்திகரானாலும் சரி, ஒம்படிப்பவர்களானாலும் சரி, ஒரு நாள் அவருக்கு முன்பாக நின்றாக வேண்டும். ஏனென்றால் அவர் கொடுத்த சுவாசம்தான் நம்மை இயக்கி கொண்டு இருக்கிறது, அவர் கரம்தான் நம்மை படைத்திருக்கிறது என்பதை மறவாதபடிக்கு மேல் நோக்கி நாம் செல்வோம். உயர் வேதியியல் மூலக்கூறு உயிரியல் நீங்கள் இருக்கலாம். ஒருவித கையொப்பத்தை கண்டுபிடிக்க நினைத்தேன். உண்மையான நாட்டம் மற்றும் அந்த வடிவமைப்பாளரால் முடியும் இருந்து அதிக நுண்ணறிவு இருக்க வேண்டும். பிரபஞ்சத்தில் வேறும் எங்கும் உயர்ந்தது உளவுத்துறை தானே இருந்திருக்கும். சிலரால் வந்துள்ளன வெளிப்படையான அல்லது இறுதியில் வெளிப்படையான செயல்முறை. அது குதித்திருக்க முடியாது, தன்னிச்சையாக அதுதான். அது திடீர்னு குதிச்சுன்னா ரேண்டமான உருவாகாது அப்படின்றாங்க. நீங்கள் பாட்டு ஒரு காரியத்தை செய்கிறீர்கள், இல்லது ஒரு கட்டுமானம் செய்கிறீர்கள், இல்லாட்டும் ஒரு மோட்டார் பாகத்தை உற்பத்தி பண்ணிக்கிறீர்கள். அப்படியே மோட்டாரில் இருக்கிற பாகத்தெல்லாம் தூக்கி தூக்கி போட்டுருங்க, போய் எல்லாம் ஒட்டி ஒரு மோட்டார் பைக் உருவாயிடுமா? இல்லை ஒரு பஸ்ஸு உருவாயிடுமா? இல்லை ஒரு ஏதோ ஒரு இயந்திரம் உருவாயிடுமா? அதான் எல்லாத்தையும் தூக்கி தூக்கி போட்டாச்சே. ரேண்டம், அதாவது தானாக உண்டானது என்பது அப்படிதான், அது ஆகாது.
இப்பொழுது அதை தான் சொல்கிறார், இதை ஒரு கட்டுமானர் இருக்க வேண்டும், இதை இயக்கினவர் ஒருவர் இருக்க வேண்டும், அவர் மிக நுட்பமானவராய் இருக்க வேண்டும் என்பதை நார்த்திகர்களும் ஏற்றுக்கொள்வதை பார்க்கிறோம். இப்போ அடுத்த ஒரு காரியத்தை பார்த்தோம். இப்போ நம்ம பார்த்தது நம்மளுடைய உடலில் உள்ள பாக்டீரியா செல்கள் எப்படி இயங்குகிறது. செல்கள் பார்ப்பீர்கள் என்றால் ஒன்றை உயர்த்தி கொள்ள செல்களால் முடியாது. ஒரு செல் மறிக்கும். நீங்க பார்த்தீங்க ஒரு இதுல அப்படியே இதுவாட்ட ஒன்று ஒட்டுது, ஒன்று போகுது. ஏன்னா அதோட ஆயில் முடிஞ்சிருச்சு, ஒன்று போகுது, ஒன்று புதுசாக வருது, ஒன்று புதுசாக வர ஒன்று பழசு போயிட்டே இருக்கும். அப்படின்னா அதை உயர்த்தி கொள்ள முடியாது, தாழ்த்தி கொண்டு தான் போகும். அப்படி என்றால் ஒரு செல்லிலிருந்து ஒரு செல் உருவாகாது என்பதையும் இந்த காரியம் நமக்கு தெளிவாக விளக்குகிறது. இப்போ அப்படின்னா உடலில் ரீதியாக இன்று நாம் உடலில் உள்ள செல்களை பல மடங்கு பெரிதுபடுத்தி பார்த்தது தான் இப்பொழுது நீங்கள் பார்த்திருக்கிறீர்கள். சரி, மேல ஒரு காரியத்தை சொல்லுகிறார்கள், பாசில் படிமானங்கள் என்ற காரியத்தில் பார்ப்பீர்கள் என்றால் செல்கள் வழியாக அவர்கள் தோல்வியை கண்டு இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். இப்பொழுதும் பார்க்க போகிறது பார்ப்பீர்கள் என்றால் இந்த படிமானங்கள் என்று கூறக்கூடிய அந்த படிமானத்தின் வழியாக இந்த பரிமாண கொள்கை வளர்ந்தது என்பதை அவர்கள் ப்ரூவ் பண்றாங்க. அப்படி ப்ரூவ் பண்ற அந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா இந்த மீன் இப்போ பார்க்குறீங்களே, இந்த மீன் எப்பயோ பல லட்சம் ஆண்டுகளுக்கு முன்பாக இறந்துடுச்சு. இந்த மீனுக்கு என்ன செய்ததுங்களாம், கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து கால் வந்தது அப்படின்றத ஒரு கொள்கை வச்சாங்க. ஏன்னா இந்த மீன் இப்போ இல்லையாம், இந்த கால் எல்லாம் வளர்ந்தது, இதனால் இது என்ன செய்தது, பரிமாண கொள்கையின் முன் உதாரணமாக காணப்படுகிறது என்பதை அவர்கள் கூறுகிறதை நாம் பார்க்கிறோம். இப்போ இது என்ன நடந்தது என்பதை நாம் பார்த்தால் இதற்கான விளக்கங்கள் நமக்கு புரியும். மாற்றம் என்பது சாரி முதுகெலும்பு வந்துச்சுங்களா? இங்க வரல ஐயா. முதுகெலும்பு மாற்றம் என்பது நமது பரிணாம வரலாற்றில் மிக முக்கியமான படிகளில் ஒன்றாகும். டெட்ரோபோட் மூதாதையருக்கு மிக அருகில் வாழும் மக்கள் நுரையீரல் மீன், ஆனால் கூலாகாந்த் அல்ல என்று முடிவு செய்கிறோம். எவ்வாறாயினும் இந்த மாற்றத்தை பற்றிய நமது புரிதலுக்கு கோயலாகாந்தம் முக்கியமானது. ஏனெனில் நுரையீரல் மீன்களில் சிக்கலான மரபணு அளவுகள் உள்ளன. 50 முதல் 100 GB என மதிப்பிடப்பட்டுள்ளது. மரபணு வரிசை முறையிலிருந்து செய்யப்பட்ட மற்றொரு முக்கியமான கண்டுபிடிப்பு என்னவென்றால் கூலா காண்டுகள் இன்றும் உருவாகி வருகின்றன, ஆனால் ஒப்பீட்டளவில் மெதுவான விகிதத்தில். ஆரம்பத்தில் அவை மில்லியன் கணக்கான ஆண்டுகளில் மாறாமல் இருந்த ஒரு வரலாற்றுக்கு முந்தைய இனம் என்று கருதப்பட்டாலும் அவை மெதுவாக இருந்தாலும் அவை இன்னும் உருவாகி வருகின்றன என்று கண்டுபிடிப்பு உயிருள்ள புதைப்படிவம் பொருத்தமான விளக்கம் அளிப்பதா என்று சிலர் கேள்வி எழுப்புகிறது. கூலைக்காந்துகள் மிகவும் மெதுவாக உருவாகி வருவதற்கு ஒரு காரணம் இந்த உயிரினங்களின் மீது பரிணாம அழுத்தம் இல்லாதது. அவை சில வேட்டையாடுபவர்களை கொண்டிருக்கின்றன, மேலும் நிலைமைகள் மிகவும் நிலையானதாக இருக்கும் கடலில் ஆழமாக வாழ்கின்றன. இந்த உயிரினங்கள் உயிர் வாழ்வதற்கு ஏற்ற அழுத்தம் இல்லாமல் அவை உருவாகியுள்ள விகிதம் மற்ற உயிரினங்களோடு ஒப்பிடும்போது மிகவும் மெதுவாக உள்ளது. 21 டிசம்பர் 1938 1938ஆம் ஆண்டில் தென்னாப்பிரிக்காவின் கேப் டவுனுக்கு வடகிழக்கில் துறைமுக நகரமான கிழக்கு லண்டனில் உள்ள ஒரு சிறிய அருங்காட்சியகத்தின் கண்காணிப்பாளராக 32 வயதான மார்ஜோரி கோர்டேனே லாடிமர் இருந்தார். இந்திய பெருங்கடலின் அருகிலுள்ள கடலோர நீரை மீன்பிடித்து மெரினின் ட்ராலரின் கேப்டன் ஹென்ரிக் கூஷனுடன் அவளுக்கு ஒரு புரிதல் இருந்தது. அவர் ஒரு மீன்பிடி பயணத்திலிருந்து திரும்பும் போது மிஸ் லாடிமர் நெரின் குறிப்பை ஆய்வு செய்ய வரவேற்றார். அருங்காட்சியகத்திற்கு ஏதேனும் அசாதாரண மாதிரிகள் எடுத்துக்கொண்டார். டிசம்பர் 23, 1938 நெரின் துறைமுகத்திற்குள் நுழைந்தது. அருகில் உள்ள சாலுமீனா ஆற்றின் வாயிலிருந்து ஒரு பயணத்தை தொடர்ந்தது. இப்பொழுது பார்த்தீங்கன்னா இந்த மீன் பல ஆண்டுகளுக்கு முன்பாக இந்த இனம் அழிந்து விட்டது.
ஆனால் அந்த இனத்தில் பார்ப்பீர்கள் என்றால் அதனுடைய வாள்கள், அதாவது அதோட ரெக்கைகள் காலாக மாறப்பட்டது. இப்படி தான் பரிணாமம் வளர்ந்தது அப்படின்னு இதை எடுத்து வச்சுக்கிட்டு பரிணாமவாதிகள் என்ன செய்தாங்க, வச்சுக்கிட்டு இருந்தாங்க. இது இப்போது இல்லை அப்படி என்பதை சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் இது இந்த மீனை திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு நாள் கண்டுபிடிச்சிட்டாங்க. எப்போ பார்த்தீங்கன்னா 1938 இந்த மீனை கண்டுபிடிச்சிட்டாங்க. இதுதான் இந்த சுருக்கம். அடுத்து நம்ம பார்ப்போம் இதை எதற்கு பேசுகிறோன்ட்டு. அவர்களின் வழக்கமான ஏற்பாட்டின்படி போர் டேனோ லாடிமர் தினம் கப்பல் துறைகளுக்கு வந்து உள்ளடக்கங்களை பிடிக்க ஆய்வு செய்தார். மெல்லிய குவியலின் வழியாக புலைகாந்த் நீண்டு கொண்டிருப்பதை அவள் முதலில் பார்த்தபோது அது என்னவென்று அவளுக்கு தெரியாது. ஆனால் அது முக்கியமானது மற்றும் அடையாளம் காணப்பட வேண்டியது அவசியம் என்று அவளுக்கு தெரியும். அருங்காட்சியகத்தில் தனது சிறிய குறிப்பு புத்தகங்களை திருப்பி பார்த்தபோது தனது மாதிரி மற்றும் வரலாற்றுக்கு முந்தைய மீன்களின் படங்களுக்கு இடையிலான ஒற்றுமையை அவர் குறிப்பிட்டார். பின்னர் அவர் தனது உயிரினத்தின் ஒரு கச்சா ஓவியத்தை உருவாக்கினார். அதை அவர் அருகில் உள்ள ரெஹாம்ஸ்டவுனில் உள்ள ரோட்ஸ் பல்கலைக்கழக பேராசிரியருக்கு அனுப்பினார். விடுமுறை நாட்களில் மிகவும் நெருக்கமாக இருப்பதால் கோட்ரேனே லாடிமர் ரோட்ஸ் பல்கலைக்கழகத்திலிருந்து புத்தாண்டுக்கு பிறகு சிறிது நேரம் கேட்க மாட்டார். இதற்கிடையில் அவள் அதை வைத்திருந்த மீன்களை பாதுகாக்கும் முயற்சியில் பின்னர் ஜனவரி 3ஆம் தேதி படிங்க சாரி ஏதோ தொடர்ந்து படிங்க பரவாயில்ல சேர்ந்த ஸ்மித் கிழக்கு லண்டன் அருங்காட்சியகத்திற்கு வந்தார். 400 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பு கடல்களில் நீந்தி கொண்டிருந்த கூலாகாந்த் என்று அவர் உடனடியாக அடையாளம் கண்டார். மேலும் சுமார் ரோட்ஸிடமிருந்து ஒரு அவசர தந்தியை பெற்றார். மிக முக்கியமான முன்னறிவிப்பு கெலாட்ரான் மற்றும் கில்ஸ் மீன் விவரிக்கப்பட்டது. துரதிருஷ்டவசமாக பெருகி வரும் செயல்முறைக்கு பிறகு உள் உறுப்புகள் ஏற்கனவே தூக்கி எறியப்பட்டன. மாதிரியின் தயாரிப்பில் எடுக்கப்பட்ட புகைப்படங்கள் கூட எப்படியோ கெட்டு போயின. வேறு எதுவும் தவறாக நடக்க முடியாது என்று தோன்றிய போது கிழக்கு லண்டனில் உள்ள அருங்காட்சியக இயக்குனர் அவளது கண்டுபிடிப்பை ஒரு வகை ராக் கோட் குரூப்பின் மசாலா பொருள்களை தவிர வேறொன்றுமில்லை என்று நிராகரித்தார். இறுதியாக பிப்ரவரி 16ஆம் தேதி பேராசிரியர் JLB ரோட்ஸ் பல்கலைக்கழகத்தை 70 மில்லியன் ஆண்டுகளாக அழிந்துவிட்டதாக நம்பப்படுகிறது. உடனடி மற்றும் பரபரப்பானது. உலகங்களிலும் உள்ள செய்தித்தாள்களில் இந்த கண்டுபிடிப்பை நூற்றாண்டின் மிக முக்கியமான விலங்கியல் கண்டுபிடிப்பு என்று பாராட்டினர். பெரும்பாலும் அதை ஒரு உயிருள்ள டைனோசரை பிடிப்பதை ஒப்பிடுகின்றன. பல ஆண்டுகளாக தெற்கு பெருங்கடல்களில் பல மாதிரிகள் மாறிவிட்டன. 1952ஆம் ஆண்டில் மடகாஸ்கரின் வடமேற்கே கொமோரோ தீவுகளுக்கு அருகே ஒரு மக்கள் தொகை காணப்பட்டது. பின்னர் மாதிரிகள் மொடாம்பிகர், மடகாஸ்கர் மற்றும் 1997இல் இந்தோனேஷியாவின் சுலவேசியிலிருந்து பிடிப்பட்டன. சமீபத்தில் தென்னாப்பிரிக்க நீரில் ஆழமற்ற ஒரு மக்கள் தொகை கண்டுபிடிக்கப்பட்டது. இந்த பழங்கால மீன்கள் முன்பு நினைத்ததை விட பரவலாக இருக்கலாம் என்று கூறுகின்றனர். 100 முதல் 200 மீட்டர் ஆழத்தில் மீன் வாழ்கிறது என்று பெரும்பாலான நிபுணர்கள் நம்புகின்றனர். இதில் நமக்கு ஒரு காரியத்தை கூறுகிறார்கள். இது 70 மில்லியன் ஆண்டுக்கு முன்பாக இந்த மீன் அழிஞ்சிடுச்சுன்னு நினச்சிட்டாங்க. அதோட பாசில், அதோட படிவங்களை வைத்து அதுக்கு கால்னா வந்தது அப்படின்னா ஒரு சில காரியங்கள் சொன்னாங்க. இப்போ இருந்திருந்தால் அது பெரிய காலாக கூட வளர்ந்துருக்கும் அப்படின்னு மாதிரிகளை கற்பித்தார்கள். ஆனால் திடீர் என்று பார்ப்பீர்கள் என்றால் இந்த 1930களில் பார்ப்பீர்கள் என்றால் இந்த மீன் பிடிபட்டு விட்டது. அழிந்து போனது என்று நினைத்தார்கள். அழிந்து போனது என்று நினைத்த அந்த மீன் கிடைத்து விட்டதினால் இந்த மீன் படிவத்தை கொண்டு இப்பொழுது இருக்கக்கூடிய கிடைத்த மீனையும் ஆராய்ச்சி பண்ணி பார்க்கிறார்கள். ஆராய்ச்சி பண்ணால் ஏறத்தாழ பார்த்தீங்கன்னா 70 மில்லியன் ஆண்டுகள் ஆயிடுச்சு. ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டும் இல்லை, ஒரு பரிணாமமும் அங்கே காணல. அப்படி என்றால் இந்த பரிணாமம், இந்த பாசில் என்று சொல்லக்கூடிய, அதாவது இந்த படிவங்கள் மூலமாக பரிணாமங்கள் நடந்தது என்று கூறுகிறதும் பொய் என்பதை நிரூபித்து இருக்கிறார்கள். மீன் இல்லை என்று நினைத்துக் கொண்டு அதற்கு கதை கட்டினார்கள். திடீரென்று மீன் கிடைத்து விட்டது. அவர்களுடைய கதை அம்பலத்திற்கு வந்ததை நீங்கள் பார்க்கலாம். மேலும் பாருங்கள். 1 கொரிந்தியர் 15 அதிகாரம் 39வது வசனம்.
எல்லா மாம்சமும் ஒரே விதமான மாம்சம் அல்ல. மனுஷருடைய மாம்சம் வேறே, மிருகங்களுடைய மாம்சம் வேறே, மச்சங்களுடைய மாம்சம் வேறே, பறவைகளுடைய மாம்சம் வேறே. வேதம் நமக்கு தெளிவாக சொல்லுகிறது, ஒவ்வொரு மாமிசமும் வேறு. குரங்குல இருந்து இவன் வந்தான், குரங்கு அதுல இருந்து வந்தது, இதுல இருந்து வந்தது சொல்றது பிரயோஜனமே இல்லை. மாமிசமே வேறு. இந்த தெளிவு முதலாவது மாமிச உண்ணுபவர்கிட்ட கேட்டா கூட சொல்லிடுவாங்க. மாமிசம் உண்றவங்க கிட்ட கேட்டா கூட டேஸ்ட்டை வச்சே சொல்லிடுவாங்க. நீங்க காட்டனா வேண்டாம், இது மாடு சாப்பிட்டேன், இது ஆடு நான் சாப்பிட்டேன், இது கோழி நான் சாப்பிட்டேன் அப்படின்னு எதை சாப்பிட்டாலும் பார்க்காதையே வெறும் மாமிச சுவையை வச்சே சொல்லிட முடியும். அப்படி இருக்க அறிவியலாளர்களுக்கு பாவம் இப்படிப்பட்ட எதிர்மறையான ஒரு அறிவியல் இருக்கிறது என்பதையும் தெரியாமலே இருக்கிறார்கள். மாமிசம் வேறே என்று வேதம் சொல்லுகிறது. மேலும் பார்ப்பீர்கள் என்றால் இந்த குரங்கிற்கும் மனிதனுக்கும் இடைப்பட்ட காலம், இந்த மிஸ்ஸிங் அப்படின்றாங்க. அந்த மிஸ்ஸிங் பகுதியை இதுவரையும் அவங்க கண்டுபிடிக்கல என்பதையும் நாம் முன்பே பார்த்து விட்டோம். செல்கள் வழியாக பார்த்து விட்டோம். நாம் உடல் மரபணுவினால் மாற்றப்பட்டது என்பதை காட்டிலும் மண்ணிலிருந்து வந்தது என்பதை ஊர்ஜினப்படுத்தத்தக்கதான காரியத்தையும் நாம் முன்பே பார்த்து விட்டோம். மேலும் பார்ப்போம். ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். பின்பு தேவன் நீந்தும் ஜீவ ஜந்துக்களையும் பூமியின் மேல் வானம் என்கிற ஆகாய விரிவிலே பறக்கும் பறவைகளையும் ஜலமானது திரளாய் ஜனிப்பிக்க கடவது என்றார். இப்பொழுது ஒரு விஷயத்தை ஒத்துக்கிறாங்க. மீன் மற்றும் பறவைகள் நீரிலிருந்து தான் உண்டானது என்பதை ஒற்றுக்கொள்கிறார்கள். அப்படியாகவே வேதம் தெளிவாக சொல்லுகிறதையும் நாம் பார்க்கிறோம். மேலும் பார்ப்போம். சூரா 21:30. நிச்சயமாக வானங்களும் பூமியும் முதலில் இணைந்திருந்தன என்பதை, இவற்றை நாமே பிரித்தமைத்தோம் என்பதையும், உயிருள்ள ஒவ்வொன்றையும் நாம் தண்ணீரில் இருந்து படைத்தோம் என்பதையும் காஃபியர்கள் பார்க்கவில்லையா? இவற்றை பார்த்தும் அவர்கள் நம்பிக்கை கொள்ளவில்லையா? இதை குர்ஆனும் வழிமொழிகிறது. ஒரு சில காரியங்கள் தண்ணீரிலிருந்து படைக்கப்பட்டது என்பதை அதை வேதம் தெளிவுபடுத்துகிறது. பரிசுத்த வேதம் தெளிவுபடுத்துகிறது. இவ்விதமாய் மண்ணானது தான் முன்னிருந்த பூமிக்கு திரும்பி ஆவி தன்னை தந்த தேவனிடத்திற்கு மறுபடியும் போகாததற்கு முன்னும் அவரை உன் வாலிப பிராயத்தில் நினை. அது பிரசங்கில கொடுக்கப்பட்டிருக்கு. சங்கீதம் 103:14. நம்முடைய உருவம் இன்னதென்று அவர் அறிவார், நாம் மண்ணென்று அவர் நினைவு கூறுகிறார். அவர் நம்மை மண்ணென்று நினைவு கூறுகிறார். நேற்றைய தினத்தில் பார்த்தோம், நம்ம உடலில் இருக்கிற எல்லா கனிமங்களும் மண். அண்டமே பிண்டத்தில் உள்ளது, பிண்டத்தில் உள்ளது அண்டத்தில் உள்ளது என்பதை பார்த்தோம். ஆகையினால வேதம் நமக்கு திரும்பவும் சொல்லுகிறது, மண் என்றால் மண்ணில் உள்ள அனைத்து கனிமங்களையும் கொண்ட இந்த உடல் நாம் மண் என்பதை மறுபடியுமாக ஊர்ஜினப்படுத்துகிறது. அனைத்து விலங்கு பால்களிலும் கழுதை பால் மிகவும் ஹைப்போ அலர்கெனி பால் மற்றும் அதன் கலவையில் மனித தாய்ப்பாலுக்கு மிக நெருக்கமான ஒன்றாகும். கழுதை பாலில் அமினோ அமிலங்கள் 2 மற்றும் ஆன்டி மைக்ரோபியல் புரதங்கள் அதிகம் உள்ளன. மனித தாய்ப்பாலுக்கு இணையான பால் எதுன்னு கேட்டிங்கன்னா கழுதை பாலுன்றாங்க. இப்போ அப்படின்னா கழுதையை நம்ம முன்னோர்கள்னு சொல்லலாமே? சொல்ல மாட்டாங்க. அதான் கேட்குறாங்க. அடுத்து பாருங்க. ரத்தம் ஒத்து இருப்பது தீக்கோழி, கிளி, திமிங்கலம், புலி. இந்த ரத்தம் ஒத்து இருக்கிறது பார்த்தீங்கன்னா தீக்கோழிக்கும் கிளிக்கும் ஒரே மாதிரி இருக்குது, திமிங்கலத்துக்கும் புலிக்கும் ஒரே மாதிரி இருக்குது, ஒத்து இருக்குது. அதனால் இந்த திமிங்கலத்திலேருந்து இந்த புலி வந்ததுன்னு சொல்லலாமா? இல்லது தீக்கோழியிலேருந்து கிளி வந்ததுன்னு சொல்லலாமா? கிளியிலேருந்து தீக்கோழி வந்ததுன்னு சொல்கிறாமா? குரங்கிலிருந்து மனுஷன் வந்தான்னு சொல்கிறதுக்கு கிட்டத்தட்ட குரங்கோட ஒரு சில பகுதிகள், ஒரு சில எலும்புகள் ஒத்து இருப்பதினாலே இந்த காரியத்தை சொல்லுகிறார்கள். ஆனால் மற்ற இதற்கு இதுவரையும் பார்ப்பீர்கள் என்றால் இதிலிருந்து இது வந்ததுன்னு வாயில தான் சொல்லிட்டு இருப்பாங்களே தவிர ப்ரூஃப் இல்லை. இப்போ இதில் இதுக்கு இதுவும் ஒத்து இருந்தாலும் கூட பார்த்தீங்கன்னா இதுல இருந்து இது வந்ததுன்னு சொல்ல முடியாது. மேலும் பாருங்க. மரபணு ரீதியாக செய்யப்பட்ட ஆய்வில் மனிதனுக்கு ஒத்ததாக நாயும் குரங்கும் இருக்கிறது. நாயும் இருக்குதே, ஏன் மனுஷன் நாயில இருந்து வந்ததுன்னு சொல்ல வேண்டியது தானே?
குரங்க ஒண்டியே ஏன் பிடிச்சிக்கிட்டு அலையிறான்? நாய்க்கே இருக்குது. அப்படி என்றால் மனிதன் தனித்துவமானவன் என்பதை முதலாவது புரிந்து கொள்ள வேண்டும். மனிதனின் மரபணுவிற்கு ஜீன் குரங்கின் மரபணுவிடம் இருக்கும் ஒற்றுமையானது நாயின் மரபணுவுடனும் இருக்கின்றது என்று 2001 கண்டுபிடித்துள்ளனர். ஆனால் குரங்கின் ஒற்றுமை பற்றி மட்டும் மீண்டும் மீண்டும் கூறுவது ஏன்? இரத்தத்தின் வீத எடைமானம் ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி. மனிதன் 1059, பன்றி 1060, முயல் 1060, பாம்பு அது என்னய்யா பாபுன்னு போட்டிருக்கு, பாம்பு 1055, குரங்கு 1054, தவளை 1055 to 1056. ஒவ்வொரு இதற்கும் உள்ள விகிதாச்சாரத்தை அவர்கள் ஒரு எண் வடிவத்திலே நமக்கு கொடுத்திருக்கிறார்கள். அப்படி என்று பார்ப்பீர்கள், மனிதனுக்கு பக்கமாக இருக்கிறது எது? பன்றி. அப்ப நான் பன்றியிலிருந்து மனுஷன் வந்தான்னு சொன்னா நல்லா இருக்குமா? பக்கத்தில் இருக்கிறது பன்றி. குரங்கு எங்க இருக்குது? இங்க பாருங்க, மனுஷனுக்கு 1059, இது பன்றிக்கு பார்த்தீங்கன்னா 1060. ஒரு விகிதாச்சாரம் அதிகமாகவே காணப்படுகிறது. முயலுக்கு ஒரு விகிதாச்சாரம் அதிகமாக காணப்படுகிறது. பாம்பிற்கு 5 விகிதாச்சாரம் கீழாக இருக்கிறது. 6 விகிதாச்சாரம், 6 எண்ணிக்கைகள் குரங்குக்கும் மனிதனுக்கும் வித்தியாசம் இருக்கிறது. தவளைக்கு பார்த்தீங்கன்னா இங்க சொல்றது 56 என்று என்ன கொடுத்திருக்காங்க, 55 to 56 சொல்லிருக்கிறாங்க. இப்பொழுது பார்ப்பீர்கள் என்றால் இதற்கு அதிகமாக பக்கமாக இருக்கக்கூடியது பன்றி, முயலாக இருக்கிறது. அப்படி என்றால் பன்றியிலிருந்து வந்த மனுஷான்னு சொல்ல வேண்டியது தானே? சொல்ல முடியாது. எங்கேயோ இருக்கிற குரங்கு, அதாவது நம்ம ஊரில் ஒரு பழமொழி உண்டு, முழங்காலுக்கும் முட்டை தலைக்கும் முடிச்சு போடுறாங்கன்னுவாங்க. அந்த மாதிரி முடிச்சு இப்பயும் போட்டுக்கிட்டு தான் இருக்காங்க, அறிவியலாளர்களும் போட்டுக்கிட்டு தான் இருக்கிறாங்க. பாருங்க, Do pigs share 98% of human genes? நம்ம மனிதனோடு அதிகபட்சமாக 98% பன்றியின் ஜீன் தான் ஒத்து இருக்குது. வேற எதுவும் இல்லைன்னு சொல்றாங்க. கோழியிலிருந்து முட்டை வந்ததா, முட்டையிலிருந்து கோழி வந்ததா? இந்த கேள்விக்கு இதுவரையும் பதில் தேடிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. சிறு பிள்ளைகள் ஒரு சிலர் சிரிச்சுக்கிட்டு இருக்கிறீங்க, சந்தோஷம். இந்த கேள்விக்கு பதிலை கேட்டால் இப்படி சொன்னால் அப்படி, அப்படி சொன்னால் இப்படி தான் இருக்குது. இன்னைக்கு அறிவியல் சொல்லுகிற சில காரியங்களை, ஒரு சில காரியத்தை சொல்லி நான் இன்னும் ஒரு 5 நிமிடத்திலிருந்து 10 நிமிடத்துக்குள்ளாக முடித்துக் கொள்கிறேன். அறிவியல் கூறுகிற காரியம் நான் விட்டுடுவேன், கொஞ்சம் வேகமாக போகலாம், விட்டுட்டா நாளைக்கு ஒரு நாள் இதுக்கோசரம் டைம் ஸ்பெண்ட் பண்ண வேண்டியது இருக்கும். இன்றைக்கி நான் முடிச்சிட முயற்சி பண்ணுறேன், நாளைக்கு வேறு காரியத்திற்கு செல்வோம். அப்போ அப்படின்னா நாம் டைனோசருக்கும் மனிதருக்கும் பார்ப்பீர்கள் என்றால், டைனோசர் இந்த உலகில் வாழ்ந்தன 70 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பாக என்று கூறுகிறார்கள். மனிதர்கள் பார்ப்பீர்கள் என்றால் 67 மில்லியன் ஆண்டுக்கு வாழ்ந்த முன்பு இருந்து வாழ்றாங்க அப்படின்றாங்க. அப்படி பார்த்தோம் என்றால் இதற்கு இடைப்பட்ட அந்த காலத்தில் டைனோசர் இனமே மறைந்து விட்டது என்கிறார்கள். இந்த டைனோசர் எதிலிருந்து வந்தது? சரி, திரும்பவும் இந்த மனித இனம் எப்படி வந்தது? பல காரியங்கள் சொல்லுகிறார்கள். நீரிலிருந்து வந்தது, நீரில் உணவு பற்றாக்குறை வந்ததுனால் நிலத்திற்கு வந்தது, நிலவில். இன்னைக்கும் உலகத்தில் அதிக உயிரினங்கள் உள்ளது எதில் தெரியுங்களா? அவருக்கு அதிக உயிரினங்கள் இருக்கிறது கடல்ல தான் இருக்குது. அங்கே எப்பயுமே பற்றாக்குறை கிடையாது. அந்த பற்றாக்குறையினால நிலத்துக்கு வந்துதான். நிலத்துக்கு வந்தது, தவந்து பார்த்து நிலத்தில் வாழ தேவையான கால்கள் முளைந்தது. திரும்பவும் பார்த்தீங்கன்னா நிலத்தில் கிடைக்காததுனால என்ன செய்தது? மேலே மரத்தை நோக்க வேண்டியதாக இருந்தது, அதனால கழுத்து நீண்டது. அப்புறம் பார்த்தீங்கன்னா நிலத்தில் எதுவும் கிடைக்கலையா? நிலத்தில் கிடைக்காதனால மரத்தில் மட்டும் பார்த்து கடைசியில் கழுத்து நின்றது மட்டும் இல்லை, மரத்தில் ஏறிய அவை மரம் விட்டு மரம் தாவியே வாழ்ந்து கொண்டு இருந்த உணவுக்காக வாழ்ந்தது குரங்காக இருந்தது. மறுபடியுமாக அந்த குரங்கு இறங்கி நடந்தது, எதிரிகளை காணத்தக்கதாக நிமிர்ந்து பார்த்தது, நிமிர்ந்து பார்த்தவை நிமிர்ந்து நடந்தது, நிமிர்ந்து நடந்தவை மனிதனாக ஆனது. என்ன இது?
ஏறத்தாழ இத்தனை ஆண்டு இடைவெளிகளிலே ஏன் டைனோசர் மாற்றத்தை அடையவில்லை? இத்தனை ஆண்டு இடைவெளிகள், ஏறத்தாழ பல மில்லியன் ஆண்டுகள் மக்கள் உருவாக்கப்பட்டது என்கிறார்கள். இன்னும் கூட குரங்கு இருந்து மனுஷன் வந்தான்றாங்க. அந்த இன்னும் ஒரு குரங்கு கூட மனுஷனானதை நம்ம பார்த்ததும் கிடையாது, கேட்டதும் கிடையாது. சரி, பரவாயில்ல, அட்லீஸ்ட் இந்த மனுஷன் அப்பனா ஏன் பரிணாமம் அடையல? மனுஷன்லேருந்து வேற ஒரு நிலைக்கு அடைஞ்சிருக்கணுமே இப்படின்ட்டு மில்லியன் கேள்விகளோடு நாம் கடந்து செல்வோம். இப்பொழுதும் பார்த்தீங்கன்னா இந்த கோழியிலேருந்து முட்டை வந்ததா, இதில் வந்ததா அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ அப்படின்னா டைனோசர் எப்படா வந்தது அப்படின்னு கேட்டால் அதுக்கு ஒரு சில கதைகள் சொல்கிறாங்க. பறவைகள் எப்படி வந்ததுன்னு கேட்டால் அது ஒரு கதை சொல்கிறாங்க. நீங்கள் இதெல்லாம் வீட்டில் படிச்சுக்க முடியும், அதனால் உங்களிடத்தில் இதை ஒப்புக்கொள்கிறேன். ஆனால் வேதம் சொல்லுகிறது, வேதம் முட்டையிலிருந்து கோழி வந்ததா, கோழியிலிருந்து முட்டை வந்ததா? வேதம் சொல்றது கோழியிலிருந்து தான் முட்டை வந்தது. அதுதான் உண்மை. அதை இத்தனை நாள் குழப்பிக் கொண்டிருந்தது எல்லாம் மறந்து விட வேண்டியதுதான். இத்தனை நாள் ஏமாத்தி கொண்டிருந்த எத்தர்கள் வாயில மண்ணள்ளி போடத்தக்கதாக ஒரு விஞ்ஞான கருத்து வெளிப்பட்டு இருக்கிறது. அதை தான் நாம் பார்க்க போகிறோம். முட்டையிலிருந்து கோழி வந்ததா, கோழியிலிருந்து முட்டை வந்ததா? அப்பாடா, கண்டுபிடிச்சிட்டாங்க. லண்டன் ஜூலை 15. முட்டையிலிருந்து கோழி வந்ததா, கோழியிலிருந்து முட்டை வந்ததான்னு கேட்டு போடுவாங்களே ஒரு புதிர். அதற்கு இப்போது விடை கிடைத்திருக்கிறது. மிக நீண்ட ஆராய்ச்சிக்கு பிறகு கோழிதான் முதலில் உருவானது, அதன் பிறகே முட்டை என்று பல்கலைக்கழக விஞ்ஞானிகள் கண்டுபிடித்திருக்கிறார்கள். முதலில் வந்தது முட்டையா அல்லது கோழியா என்ற குழப்பம் உலக அளவில் இன்று வரை அனைவருக்கும் உள்ளது. இந்த புதிருக்கு விடை கண்டுபிடித்து விட்டனர் கோலின் ஃப்ரீமன் தலைமையிலான ஷெஃபீல்டு மற்றும் வார்விக் பல்கலைக்கழக விஞ்ஞானிகள். குழுவினர் இந்த குழப்பத்திற்கு தீர்வு காணும் வகையில் ஆராய்ச்சியில் ஈடுபட்டனர். நீண்ட ஆராய்ச்சிக்கு பின் கோழிதான் முதலில் வந்தது என்ற உண்மையை அறிவியல் பூர்வமாக நிரூபித்துள்ளனர். இவர்களின் ஆராய்ச்சி உண்மை கணினி மூலம் மிக துல்லியமாக கண்டுபிடிக்கப்பட்டு நிரூபிக்கப்பட்டுள்ளது. ஐயா கொஞ்சம் எழுத்து நிரூபிக்கப்பட்டுள்ளது. ஹெக்டார் என்ற மிக உயர் தொழில் நுட்ப கணினி இந்த ஆராய்ச்சிக்காக பயன்படுத்தப்பட்டுள்ளது. அதன் மூலம் முட்டை ஓட்டில் உள்ள ஓவோஸ்லீட்டின் என்ற மிக கடினத்தன்மையுடைய புரதச்சத்து கொண்ட மரபணுக்கள் ஆராய்ச்சிக்கு உட்படுத்தப்பட்ட போது தனது வேதியியல் பண்பில் இருந்து மாறவில்லை, மாறாக அவற்றில் மாற்றங்களை ஏற்படுத்தியது தெரிய வந்துள்ளது. எனவே முட்டை போடும் நிலையில் உள்ள கோழியின் உடலில் இருக்கும் சத்துக்கள் மூலம்தான் முட்டை ஓட்டுக்கு தேவையான புரத பொருள் உருவாவது கண்டறியப்பட்டது. முட்டை ஓட்டில் உள்ள புரதம் கிரியா ஊக்கியாக செயல்பட்டு தன்னுள் இருக்கும் திரவங்களில் உள்ள கால்சியம் கார்போனேட்டை கருவில் உள்ள கோழி குஞ்சின் உடலில் கால்சைடு அதாவது சுண்ணாம்பு படிமங்களாக மாற்றுவதும் தெரிய வந்தது. முட்டைக்கு பாதுகாப்பான அதன் கடினமான ஓடு உருவான பின்னர் தான் கரு அதனுள் செல்கிறது. முட்டைக்கு தேவையான புரதம் மற்றும் இதர சத்துக்கள் நிச்சயம் கோழி கொடுத்ததே என்பதால் கோழிதான் முதலில் வந்தது என்று உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது. இனி சிறுவர்களுக்கு புதிர் போடுபவர்கள் விடையையும் எழுத்து மேல சொல்லுங்கள். கோழியில் இருந்து தாண்டா முட்டை வந்துச்சுன்னு இந்த பேப்பர்காரங்க தமிழில் தான் போட்டிருக்குது. தமிழ் பேப்பர்லேயே வந்ததுனால ஈஸியாக உங்களுக்கு எல்லாருக்குமே புரிஞ்சிருக்கும். இது சிறுவர்களுக்கு மட்டும் இல்லை, இனிய வரையும் பெரியவர்களும் சிறியவர்களாக தான் இருக்கிறோம். இதை தெரிஞ்சிக்கவே இல்லை. இப்போ கண்டுபிடிச்சிட்டாங்க, ஆதாரபூர்வமாக கொடுத்துட்டாங்க. கோழியிலேருந்து தான் முட்டை வந்தது, முட்டையிலேருந்து கோழி வரல, முதலாவது கோழி தான் வந்ததுன்றது ப்ரூவ் பண்ணப்பட்டிருக்கிறதுனால வேதம் சொல்வது போல ஆதாமிலிருந்தும் ஏவாளிலிருந்தும் மனித குலம் தொடங்கியது. ஆதாமும் ஏவாளும் முழு மனிதராக படைக்கப்பட்டார் என்பதினால் தேவன் படைக்கப்பட்டதே உண்மை என்பதை இந்த முட்டை உங்களுக்கு சொல்லுகிறதை புரிந்து கொண்டு இருப்பீர்கள் என்று நான் நம்புகிறேன். இந்த முட்டையின் வழியாக இன்றைய விஞ்ஞானிகள் நமக்கு கூறுவது ஒரு முழு மனிதனுக்குள்ளாக இருந்து இந்த உலகம் உண்டானது, ஒரு முழு மனுஷிக்குள்ளாக இருந்து இந்த உலகம் உண்டானது என்று கூறுகிறது. அப்படி என்றால் இந்த முழு மனிதனையும் முழு மனுஷனையும் படைத்தது யார் என்றால் அவன்தான் படைப்பின் சிறந்தவன். அவன் படைப்பின் மகுடமாய் உருவாக்கப்பட்டவன். அவனை உருவாக்கியவர் அண்ட சராசரங்களையும் உண்டாக்கினவர். அண்ட சராசரங்களையும் உண்டாக்கின தேவன் உங்கள் தேவன்.
என் தேவன் உலக ரட்சகர் என்பதை நீங்கள் மறவாதபடிக்கு இந்த கோழி முட்டை தான் நமக்கு சொல்லி கற்றுக் கொடுக்க வேண்டியதாக இருக்குது. பார்த்தீங்களா? இதை புரிஞ்சிக்க மனசு இல்லாதபடி இருந்தோம்னா என்ன ஆகிறது? நார்த்திகர் இடத்துல போய் சொல்லுங்க. இதை கத்துக்காத நார்த்திகர்களுடைய கோட்டையை உடைக்காதபடிக்கு நீங்கள் அவர்களை வெல்ல முடியாது. முதலாவது யுத்தத்திற்கு சென்றோம் என்றால் அவர்களுடைய கோட்டை மதில் சுவர்களை உடைக்க வேண்டும். அவர்களுடைய நம்பிக்கை எனும் கோட்டை மதில் சுவர்களை சுக்குநூறாக்க வேண்டும். அதை சுக்குநூறாக்கி விட்டீர்கள் என்றால் உங்களது தேவன் உங்களுக்கு கொடுத்த அறிவை அவருக்குள்ளாக புகுத்த முடியும். அப்படி இராதபடிக்கு எதையும் புகுத்த முடியாது. நாம் செய்கின்ற ஊழியம் எப்படி என்றால் மதில் சுவர் அப்படியாகவே இருக்கும். நாம் மதில் சுவருக்கு இந்தாண்டியே இருப்போம், மதில் சுவருக்கு அந்தாண்ட அவனே இருப்பான். நம்ம பாட்டு கத்திக்கிட்டே இருப்போம். அவனுக்கும் நமக்கும் தொடர்பே வராது. காரணம், ஒரு மதில் சுவர் இருக்கிறது. அந்த மதில் சுவர் தான் விஞ்ஞானம் நார்த்திகர்களுக்கு. அந்த மதில் சுவர் தான் இந்துத்துவம் இந்துக்களுக்கு. அந்த மதில் சுவர் தான் இஸ்லாமியர்களுக்கு அவர்களுடைய நம்பிக்கையாகிய அவர்களுடைய மத கோட்பாடுகள். அந்த மதில் சுவர் தான் கிறிஸ்துவர்களாகிய உங்களுக்கும் எனக்குமாகவும் காணப்படுகிறது. அதில் அஞ்ஞானங்களை எல்லாம் விட்டுவிட்டு விஞ்ஞானங்களை எல்லாம் அதிலிருந்து எடுத்து போட்டுவிட்டு தேவனிடத்திலே நாம் விஞ்ஞானத்தை கற்றுக்கொண்டால் நாம் அஞ்ஞானம் போய்விடும், மெய்ஞானத்தை அடைவோம். முட்டையிலிருந்து தான் கோழி வந்தது உண்மை என்றால் மனிதன் மனுஷியிலிருந்து தான் ஒரு குழந்தை உண்டானது என்பதை அநேக காரியங்கள் நாம் பார்க்க போகிறோம் பின்வரும் நேரங்களிலே. இப்பொழுது ஒரு சில காரியத்தை கடகட என்று பார்த்து முடித்து விடுவோம். ஆரம்ப கால உலக மக்கள் தொகை சிக்கல் பிரச்சனை இல்லை. சில விமர்சகர்கள் சிரிக்கா 2400 BCயில் 8 நபர்களால் முழு உலகமும் உலக மாற்றங்களா வெறுமனே நிகழ்ந்திருக்க முடியாது. ஓகே, இதை நான் உங்களுக்கு சுருக்கமாக சொல்லி முடிச்சிடறேன். நேரம் காலம் தாமதம் ஆயிடுச்சதுனால இது வேற ஒரு சப்ஜெக்டுக்குரியதாக இருந்தாலும் இந்த இடத்துல சொல்ல வேண்டியது இருக்கிறதுனால நான் சொல்லி முடிக்கிறேன். இப்பொழுது பார்ப்பீர்கள் என்றால் இந்த மக்கள் தொகை கணக்கு, இன்று உள்ள மக்கள் தொகை கணக்கு எடுத்து பார்த்தால் திரும்பவும் 4000 வருஷத்துக்கு முன்னாடி உலகம் அழிஞ்சிச்சு, திருப்பியும் உலகம் உண்டாச்சு அப்படின்னு சொன்னால் ஏற்றுக்கொள்ள மாட்டேன்னது விஞ்ஞானம். ஆனால் விஞ்ஞானத்திற்கு சவால் உடக்கத்தக்கதான ஒரு காரியத்தை இந்த இடத்திலே வைத்திருக்கிறோம். என்னத்தை வைத்திருக்கிறோம் என்றால் ஒரு 8 நபரால் இந்த உலகம் உண்டாயிருக்க முடியுமா, இவ்வளோ மக்கள் தொகை வந்திருக்க முடியுமா என்ற கேள்விக்கு வந்திருக்க முடியும் என்பதை உங்களிடத்திலே சொல்லிக்கொள்கிறேன். ஒரு சின்ன கணக்கை வண்டி பார்த்துட்டு நம்ம போயிடுவோம். இப்படியாக இந்த கணக்கு நான் பின்னாடி ஒரு பாடத்தில் வருவோம். அப்போ அந்த கணக்கு எல்லாத்தையும் நான் விவரிப்பேன். இப்போ பார்த்துங்க, இப்படி கணக்கு போட்டுக்கிட்டே வந்தோம்னா இன்னைக்கு இருக்கிற மக்கள் தொகை நமக்கு கட்டாயம் கிடைச்சிரும். இப்போ பார்த்தீங்கன்னா இன்னொரு விஷயத்தை வண்டி நான் பார்த்துட்டு நம்ம முடிச்சிடுவோம். ஆயிரம் வருடத்திற்கு முன்பாக by AD முதலாவது வருடம் மனித இனத்தின் துவக்கம் பெருக்கம் வருடம் AD 1 million population. நாம் இதை மற்றொரு நாளில் பார்க்கக்கூடிய நேரம் இருப்பதினாலே இதை கொஞ்சம் நான் வேகமாக ஓட்டிக்கொள்கிறேன். அந்த மஞ்சள் நிறத்தில் காணப்படுவதெல்லாம் மக்கள் பெருக்கத்தின் நெருக்கம், அதன் பெருக்கத்தை காண்பிக்கிறது.
இப்போ பார்த்தீங்கன்னா இந்த காரியத்தை எல்லாம் நீங்கள் பார்த்துட்டீங்க. இறுதியாக ஒரு நிமிடம் நாம் சிந்தித்து செயல்பட்டு அதற்கு கடந்து செல்வோம். இவர்களுடைய இந்த பாப்புலேஷன் டெவலப்பிங், அதாவது மக்கள் தொகை எப்படியாக உண்டானது என்று சொல்லுகிறார்கள். நாம் நோவாவை பற்றி பேசும்போது இது விவரமாக நாம் பேச போகிறோம். ஆனால் ஒரே ஒரு சிந்தனைக்கு வைத்து செல்கிறேன். இந்த 2 லட்சம் ஆண்டுகளுக்கு மேலாக இந்த மனித இனம் இன்று உள்ள மாடர்ன், இன்று உள்ள இந்த புதிய மனிதருடைய இனம் துவக்கப்பட்ட காலம் என்று கூறுகிறது விஞ்ஞானம். ஆனால் யோசித்து பாருங்க, வெறும் 750 கோடி மக்கள் தான் இருக்கிறாங்க. இந்த பாப்புலேஷன் உருவாவதற்கு வெறும் 4000 வருஷமே போதும், மிச்சம் அதுவே. ஆனால் எப்படி இவ்வளோ வருடம் கடந்து என்று பார்த்தால், இவர்கள் எப்படியாவது பல ஆண்டுகள் என்று கூற வேண்டும் என்பதற்காக அந்த பாப்புலேஷனை தவறாக காண்பிக்கிறதை தெளிவாக இப்பொழுது உங்களுக்கு புரிந்து இருக்கும். ஆனாலும் இதை இன்னும் புரியத்தக்கதாக இன்னும் ஒரு வாரத்துக்குள்ள அந்த சப்ஜெக்டுக்கு வரும்போது முழுமையாக உங்களுக்கு புரியும். இதிலிருந்து ஒரு காரியத்தை உங்களிடத்தில் சொல்லி நான் விடைபெறப் போகிறேன். இவர்கள் சொல்லக்கூடிய இந்த பாப்புலேஷன் பெருக்கத்தின் பார்த்தீர்கள் என்றால், இன்று 20 லட்சம் ஆண்டுகள் ஆனது என்றால், 2 லட்சம் ஆண்டுகள் ஆனது என்றால் கூட வைத்துக் கொண்டீர்கள் என்றால், இந்த உலகம் இல்லை, இந்த உலகம் மட்டும் 100 உலகம் இருந்தால் கூட மக்கள் தொகை கொள்ளாதுங்க. அப்படி என்றால் இன்று இருக்கக்கூடிய மக்கள் தொகை இறைவன் படைக்கப்பட்டு 2000 வருடத்திற்கு பின்பாக உலகம் அழிக்கப்பட்டு திரும்பவும் 4300 பக்கமாக உள்ளக்கூடிய காலகட்டத்திலே மனிதம் இனம் உருவாகின காரியத்தினாலே இந்த மக்கள் தொகை காணப்படுகிறது. இவர்கள் சொல்லக்கூடிய சித்தாந்தத்தின் பிரகாரம் இது இருந்தால் இந்த உலகம் கொள்ளாது. எறும்ப போல மனுஷன் நின்னா, ஒருத்தர் மேல ஒருத்தர் நின்னா கூட இந்த உலகம் கொள்ளாது. நீங்க போட்டுக்கிட்டே போக வேண்டியதான். ஒரு 100 150 ஜீரோ போட்டுக்கிட்டு போனா கூட அவ்வளோ மக்கள் இருக்கும். இப்போ அது பேச நேரம் இல்லை, நான் குறைத்து கொண்டு நேரத்தின் கருதி செல்கிறேன். ஏனென்றால் இதற்கு நீங்கள் கவலைப்பட வேண்டாம். இதை பற்றி நாம் நோவாவின் காரியத்தில் நேர்த்தியாக பார்க்க போகிறோம். ஆகையினாலே சகோதரனே சகோதரியே, இந்த டார்வின் தெரிஞ்சோ தெரியாதையோ அவர் வேலையை செய்கிறத விட்டுட்டு எதையோ நோண்ட போய் இந்த நாட்டையே குட்டிச்சோறாக்கிட்டு போயிட்டார். இந்த உலகமே குட்டிச்சோறாக போயிடுச்சு. இந்த குட்டிச்சோறு பக்கத்தில் இருக்கிற இந்த கழுதைக்கு கடவுள் ஒன்று கற்றுக் கொடுத்துருக்கிறாரு. இந்த கழுதை புறப்பட்டுடுச்சு. நீங்கள் தயாரா? இயேசு சாமியை சுமக்க நீங்கள் தயாரா? இந்த கழுதை புறப்பட்டுடுச்சு. இந்த கழுதையின் மேலே இயேசு சாமி ஏறி உட்கார்ந்துருக்கிறாரு. நீங்கள் தயாரா என்று உங்களிடத்தில் கேட்டுக்கொள்கிறேன். தேவனை சுமக்கக்கூடியவர்களாய் நீங்களும் நானும் இருக்க வேண்டும். சும்மா கேட்குபவர்களாக இருக்க வேண்டாம். கேட்கறதுனால என்ன பலன்? ஒன்றும் இல்லை. நில், கவனி, செல். நிற்கிறது வேலை இல்லை நமக்கு. நில், கவனி, செல். தேவனை சுமந்தவர்களாக இருந்தோம் என்றால் நிச்சயமாக நாம் அநேகருக்கு இந்த சத்தியத்தை கொண்டு போக முடியும். அநேகரை சத்தியத்தை கேட்கத்தக்கதாக கொண்டு வர முடியும். இன்று பார்ப்பீர்கள் என்றால் ரொம்ப மக்கள் குறைஞ்சிக்கிட்டாங்க. கேட்கறதுக்கு பிடிக்கல, முடியல. இப்போ இப்படி இருந்தோம்னா எப்படி நம்ம சத்தியத்தை கொண்டு போக முடியும்? முதலாவது எரியோ கோட்டையை உடைக்க வேண்டும் அல்லவா? அது உங்களால் இயலாது, என்னால் இயலாது. தேவ வார்த்தையினாலே ஆகும். ஆகையினாலே நாம் கற்றுக்கொள்ளத்தக்கதாக, அமர்ந்து இருக்கத்தக்கதாக தேவன் கொடுத்திருக்கிற இந்த தருணத்தை கற்றுக்கொண்டோம் என்றால் எல்லா கோட்டை சுவர்களையும் உடைத்தெறிய முடியும். வைரத்தை வைரத்தால் தான் அறுக்க முடியும் என்பதை முதலாவது புரிந்து கொள்ளுங்கள். முதலாவது ஒரு காரியத்தை அறிந்து அந்த காரியம் இல்லை என்றாலும் சரி, அது இருக்கு என்றாலும் சரி, அதை ஆராயத்தக்கதான நானும் நமக்கு தேவை. அது உண்டு என்பது சொல்லுவதற்கும் அதை நாம் படித்திருக்க வேண்டும், இல்லை என்று சொல்லுவதற்கும் அதை நாம் படித்திருக்க வேண்டும். அப்படியாகவே வேதத்தை மாத்திரமல்ல, வேதம் உண்டு என்று நீங்கள் மெய்ப்பிக்க வேண்டும் என்றால் அதை முழுமையாக படித்திருக்க வேண்டும். மற்ற வேதங்களையும் மற்ற புத்தகங்களையும் உலகங்களையும் கூட நீங்கள் படிக்காத மற்றும் அதை இல்லை என்று நிரூபிக்க முடியாது. நிரூபிக்க வேண்டும் என்றால் நீங்கள் படிக்க வேண்டியது நிச்சயமாக எந்த அளவுக்கு நீங்கள் பரிசுத்த வேதத்தை கற்று உணர்ந்திருக்கிறீர்களோ அதில் கொஞ்சமாவது மற்ற வேதங்களையும் கற்றுணர்ந்தால்தான் அதில் உள்ள நன்மை எது, தீமை எது, பொய் எது என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள முடியும். அதை தான் நான் கொஞ்சம் கொஞ்சமாக உள்ள செலுத்துகிறேன், கொஞ்சம் கொஞ்சமாக செலுத்துகிறேன். அதற்கு தான் 100 நாள் தேவைப்படுது. 6 நாளில் இவ்வளோ செலுத்தி இருக்கிறதுன்றதை பாருங்க. இன்னைக்கு டார்வினிசம் தேரி க்ளோஸ்ட். உலகம் இப்படியாக உண்டாக்கப்பட்டது என்பது க்ளோஸ்டு.
இப்படி நாம் ஒவ்வொரு காரியத்தையும் கடந்து 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 எல்லாவற்றையும் இடித்த பின்பு ஒன்று மட்டும் கண்ணுக்கு தெரியும். அந்த ஒருவர் தான் இயேசு கிறிஸ்து. அந்த ஒருவராகிய இயேசு கிறிஸ்துவை காண்பிக்கத்தக்கதாக மாத்திரமே ஓடிக்கொண்டு இருக்கிறோமே தவிர வேறு எதற்காகவும் ஓடவில்லை. இவன் என்ன குர்ஆனை படிக்கிறான், இவன் என்ன தேவையில்லாத இந்து வேதங்களை கொண்டு வருகிறான், இவன் உலகத்தில் இருக்கிற அறிவியலை கொண்டு வருகிறான், இதெல்லாம் தெரியாது. அவங்க கிட்ட போய் சொல்ல முடியாதியா? சொல்லவே முடியாது. சும்மா போயிட்டு எடுத்ததெல்லாம் சாத்தான் சொல்றது தவறு. தெரிஞ்சுக்கிட்டு அவர்களை கொண்டு அவர்களுக்கு புரிய வைக்க வேண்டும். ஆகையினால் முதலாவது மனிதர்களை படிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். அவர்கள் நம்பிக்கையை படிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். படித்து கொண்டோம் என்றால் அவர்களுக்கு அதை புரியத்தக்கதாக உங்களாலும் என்னாலும் விளக்க முடியும். அப்பொழுது அவர்கள் யார் தேவன் என்பதை அறிந்து கொள்வார்கள். அவர்களுடைய அறியாமைகளை ஒவ்வொன்றாக தகர்த்தெடுத்து கொண்டே போங்க. வழிகளை ஆயத்தப்படுத்துங்க. வழிகளை ஆயத்தப்படுத்தினோடனே தானாக இயேசு கிறிஸ்து தெரிவார். அவர் தானாக தெரிவார். நீங்க வழிகளை ஏத்திவிட்டு போங்க. அவரை சுமந்தவரா போங்க. தேவன் தாமே உங்களையும் என்னை ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. நாளைய தினத்திலும் பார்ப்பீர்கள் என்றால் ஒரு காரியத்தை சொல்லி இந்த இது போட்டுடுறேன். நேராக அவங்க முடிச்சிட்டோம், நான் போட்டுட்டேன்னா முடிச்சிருவாங்க. நாளைய தினத்தில் என்னடா இவன் ஆராய்ச்சின்னு போயிட்டே இருக்கிறான் அப்படின்றாங்க நினைக்கலாம். ஆகையினாலே நாளைய தலைப்பு வேறு தான் வைக்கணும்னு இருந்தோம். ஆனாலும் கொஞ்சம் பைபிளில் நேரடியாக பைபிளை நிறைய பார்த்துட்டு போகலாம் அப்படின்னு பார்த்து ஒரு காரியத்தை நாளைக்கு வச்சுருக்கோம். ரட்சிப்பின் ரகசியம் ஆதாம் முதல் நோவா வரை என்ற தலைப்பிலே நாம் நாளைய தினத்திலே பார்க்க போகிறோம். ரட்சிப்பின் ரகசியம் ஆதாம் முதல் நோவா வரை. நாளைக்கும் அடுத்த நாளும் வேதத்தை மாத்திரம் பார்த்துட்டு திரும்பவும் ஒரு ஜம்ப் அடித்து அந்த ஜம்பில் நம்ம ஒரு அறிவியலையும் வேதத்தையும் பார்த்துட்டு திரும்பவும் பல விஷயத்தை பார்க்க போகிறோம். நீங்கள் இதுவரையும் கேட்டிராதது என்று சும்மா பேருக்கு போடல, இது உண்மை நிதர்சனம். இதை அறிந்தவர்கள் நீங்கள் சாட்சி, இதை எதிர்ப்பவர்களும் சாட்சி. ஏன்னா அறியாததுனால அவங்க எதிர்க்கிறாங்க, வேற எதுவும் கிடையாது. அறிந்தவர்கள் இதை கேட்கிறீர்களே, இது நீங்களே சாட்சி. அறியாதவர்கள் எதிர்ப்பதற்கும் அவர்களும் சாட்சி. எல்லோரும் சாட்சியாக கொண்ட இந்த காரியத்தை நாளைய தினத்திலே வேதத்தில் மாத்திரம் பார்க்க போகிறோம். அந்த வேதம் நமக்கு என்ன காரியத்தை சொல்லுகிறது என்று இந்த காரியம் ஒரு சில இடத்தில் மாத்திரமே நான் அதை குறித்து உரையாடி இருக்கிறேன். நாளை தினத்திலே ரட்சிப்பின் ரகசியம் ஆதாம் முதல் நோவா வரை, சென்னை விட்டு பாம்பே என்று சொல்